Praise be to the wonderful name of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். I greet each and every one of you that is joining here, as well as those that are tuning into the broadcast in the precious name of the Lord Jesus Christ. இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறவங்களையும் இந்த பிராட்காஸ்ட் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். By the abundant grace of God, we have come to the midweek part of yet another week that the Lord has so graciously have added into our lives. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே வாரத்தின் மத்திய ஆராதனை வேளையிலே இந்த இடத்திலே கூடுவரிமடான பாக்கியத்தை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி With செலுத்துகிறேன். these few words, I would like to draw your attention to the Word of God. இந்த சில வார்த்தைகளோடு தேவனுடைய வார்த்தைக்குள்ளே உங்கள் கவனத்தை கொண்டு செல்ல நான் விரும்புகிறேன். Would like to begin by reading three different portions of scriptures. மூன்று வித்தியாசப்பட்ட வேத பகுதிகளை வாசிக்கிறேன். If you can, please stand with me to honor the reading of God's word. தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தும்படியாக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். First of all, let us go to the book of Genesis, chapter number 5, beginning from verse number 22 to verse number 24. ஆதியாகமம் 5வது அதிகாரம் 22லிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும். And then we'll go to the book of Matthew, chapter number 25, verse 6 and 7. அதன் பின்பாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 5 6 6 and 7. 6 7 சாரி. And the final passage of our reading at this time would be from 1 Thessalonians, chapter number 4. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் Beginning from verse number 15 to verse 18. 15லிருந்து 18 வரை. Genesis 5, 22 to 24, it says, And Enoch walked with God after he begat Methuselah 300 years and begat sons and daughters. And all the days of Enoch were 365 years. And Enoch walked with God, and he was not, for God took him. ஆதியாகமம் 5வது அதிகாரம் 22லிருந்து 24 வரைக்கும். ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். Matthew chapter number 25, verse number 6 and 7, it says, And at midnight there was a cry made, Behold, the bridegroom cometh, go ye out to meet him. And all those virgins arose and trimmed their lamps. மத்தேயு 25 6 7. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். 1 Thessalonians 4, verse beginning from 15 to 18, it says, For this we say unto you by the word of the Lord, that we which are alive and remain unto the coming of the Lord shall not prevent them which are asleep. For the Lord himself shall descend from heaven with a shout, with the voice of the archangel, and with the trump of God, and the dead in Christ shall rise first. Then we which are alive and remain shall be caught up together with them in the clouds to meet the Lord in the air, and so shall we ever be with the Lord. Wherefore, comfort one another with these words. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 15லிருந்து 18 வரை. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள்.
May the Lord add His blessing to the reading of His word. வாசிக்க கேட்ட அந்த வேத வசனங்களை தேவன் தாமே நமக்கு ஆசீர்வதித்து Let us கொடுப்பார். bow our heads and close our eyes for a நாம் word of தலைகளை prayer. வணங்கி கண்களை மூடி ஜெபிப்போம். Most gracious and loving Heavenly Father, மிகுந்த கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, thank you for giving us this opportunity to come together and to break the living bread of your word. உம்முடைய ஜீவ அப்பமாகிய உம்முடைய வார்த்தையை நாங்கள் பிற்கும்படியாய் நீர் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காய் தருணத்துக்காய் நன்றி Father, சொல்லுகிறேன். as we approach your infallible word, ஆண்டவரே, உம்முடைய வெல்ல மதிக்க முடியாத அந்த வார்த்தையை நாங்கள் அணுகி இருக்கிறோம் ஆண்டவரே. we approach you first because you are the author of your word. ஆண்டவரே, நாங்கள் உம்மை முதலாவது அணுகி இருக்கிறோம். நீரே வார்த்தையின் ஆதாரமாய் I இருக்கிறீர். pray that you will come on to the scene and commune with our hearts. ஆண்டவரே, நீரே வந்து எங்கள் இருதயத்தோடு கூட இடைப்பட வேண்டுமாய் Won't you ஜெபிக்கிறேன். please anoint these lips of clay to speak your anointed உம்முடைய word? அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை பேச நீர் என்னை அபிஷேகம். Anoint every hungry heart to receive your word. உம்முடைய வார்த்தையை பசி தாகமுள்ள ஒவ்வொரு ஆத்துமாவும் ஏற்றுக்கொள்ளும்படியாய் நீர் அபிஷேகியும். Let every thirsting heart be transformed by your word. தாகமுள்ள ஒவ்வொரு இருதயம் உம்முடைய வார்த்தையினாலே அது தாகம் தீர்க்கப்படட்டும். Every desiring ears, let them hear your voice. உம்முடைய செவிகளை கொண்டு வார்த்தைகளை கேட்கிற அவர்களுடைய வாஞ்சைகள் எல்லாவற்றையும் அதன் மூலமா நீர் வாஞ்சைகளை தீர்க்க வேண்டுமா Let ஜெபிக்கிறேன். everyone that hath an ear, let them hear what the Spirit is saying at this time. ஆண்டவரே, இந்த வேளையிலே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர்கள் கேட்கட்டும். We declare that all the glory, honor and praise, it belongs to you and you alone. ஆண்டவரே, சகல துதி கனம் மகிமை மேன்மை எல்லாம் ஒருவருக்கே For சொல்லுகிறேன். we ask all of this wonderful blessings in the precious name of the Lord Jesus இந்த Christ. எல்லா ஆசீர்வாதங்களும் வெளியேற பெற்ற நம்முடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen. Amen. Please be seated. தயவு செய்து உட்கார். For the last several weeks, கடந்த பல வாரங்களாக we are talking about many things from the scriptures with regards to being restored in all things. எல்லாவற்றிலும் சீர்பொருந்த வேணும் என்கிற தலைப்பின் கீழே அநேக வேத வசனங்களை நாம் தியானித்து வந்தோம். It's very important for every believer living in this day and time to be aware of the time in which they are living in the timetable of God. தேவனுடைய கால அட்டவணையின்படி வாழ்கின்ற இந்த காலத்தில் இந்த நேரத்தில் ஒவ்வொரு விசுவாசிக்கும் முக்கியமான ஒரு காரியம் அதுவாய் இருக்கிறது. Many times people are too much concerned about the time that they have in their life. அநேக நேரங்களிலே தங்களுடைய வாழ்க்கையின் நேரங்களை குறித்த அதிக கரிசனை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் ஜனங்கள். They are concerned about the time that they see in their watches. அவர்களுடைய கடிகாரங்களில் அவர்கள் பார்க்கிற நேரங்களை குறித்த ஒரு கரிசனை. They are concerned about the dates that they have in their calendars that is hanging in the walls of their house and அவர்களுடைய offices. வீட்டு சுவர்களிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த காலண்டர்ல இருக்கிற அந்த தேதியை குறித்த ஒரு கரிசனை கவனம் அதிகம். They are concerned about the calendar years and the calendar month and the calendar weeks and the calendar days. அந்த காலண்டர்ல இருக்கிற மாதங்கள் வாரங்கள் நாட்கள் இவைகளை குறித்த ஒரு கரிசனை எப்பொழுதும் They are அவர்களுக்கு concerned about the watch time and the watch hours and the watch minutes and the watch seconds. அவர்களுக்கு கடிகாரம் காண்பிக்கிற அந்த நேரம் அந்த மணி அந்த வினாடி அந்த துளிகள் எல்லாம் அவர்களுக்கு. But if we are truly the children of God, ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற if நாம் we are genuine children of God living in this day and time, இந்த காலத்திலே தேவனுடைய உண்மையான பிள்ளைகளாய் நாம் வாழ்வோமானால் apart from the time in our watches and the days in our calendars, நம்முடைய கடிகாரத்திலே காண்பிக்கிற அந்த நேரத்துக்கு அப்பாற்பட்டு காலண்டரிலே காண்பிக்கிற அந்த நாட்களுக்கு அப்பாற்பட்டு we should be much more concerned about the time in which we are living in God's calendar. தேவனுடைய கால அட்டவணையிலே நாம் எந்த காலத்துல இருக்கிறோம் என்பதை குறித்த ஒரு கரிசனை The நமக்கு word of the Lord very clearly declares தேவனுடைய வார்த்தை மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. we are living in the end of this present age. இந்த காலத்தின் கடைசி மணி நேரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in the end of the Gentile church age. புறஜாதிகளின் கால சபையின் நிறைவு நேரத்திலே நாம் As we read the book of Revelation in chapters 2 and 3, வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களிலே நாம்
வாசிக்கிறவன் When we read about the 7 messages that the Lord Jesus gave to the 7 messengers of the 7 churches, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 சபைகளுக்கு 7 தூதர்கள் மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த செய்தியின்படியாக it is not merely talking about the 7 congregations that were at that time in 7 different locations. அந்த நாட்களிலே காணப்பட்ட 7 வித்தியாசப்பட்ட இடங்களிலே இருந்த அந்த 7 சபைகளுக்கு அது சொல்லப்பட்டது மாத்திரமல்ல, But prophetically the Lord Jesus revealed the church that would exist on this earth down through the history, and he split that into 7 different ages. ஆனால் தீர்க்கதரிசனமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் முன்னறிவித்தபடியாக இந்த காலத்திலே தேவனுடைய காலாட்டன்படி ஒவ்வொரு காலத்துக்கும் உண்டான அந்த சபைக்காக அது சொல்லப்பட்ட காரியங்களாய் இருக்கிறது. ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் கொடுத்த செய்தி தீர்க்க தரிசனமாக வரலாற்றில் வரப்போகும் ஒவ்வொரு சபை காலத்தின் தன்மையை என்ன பண்ணுது, வெளிப்படுத்துகிறது. Praise the name of the living God. This is very important for us to understand. இதை புரிந்து கொள்வது மிகவும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியமாகும். This is very important to understand. நாம் மிகவும் முக்கியமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். Because many people, ஏனென்றால் அநேகர் when they read Revelation 2 and 3, அவர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களை வாசித்து they say, oh, this is for that congregation that was in 7 different cities at that time when Apostle John wrote. யோவான் அப்போஸ்தலன் எழுதின அந்த காலத்திலே காணப்பட்ட அந்த 7 வித்தியாசப்பட்ட சபைகளுக்கு சொல்லப்பட்டது. They think it has got nothing to do with their life. அது அந்த காரியங்களோடு தங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் செய்ய இயலாது. But they are miserably wrong. ஆனா பரிதாபமாக அவர்கள் தவறான கருத்துடையவர்களாய் இருக்கிறார்கள். Because in Revelation chapter number 1, I believe, ஒன்றாவது வெளிப்படுத்தின விசேஷம் 1வது the அதிகாரம் apostle clearly writes, அப்போஸ்தலனாகிய யோவான் அங்கே சொல்லுகிற காரியம், I am write those things that are and the things that will be. இப்பொழுது சம்பவிக்க போகிற காரியங்களை நான் எழுதுகிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். No, first the things that are and the things that will be. இருந்தவைகளும் இனிமேல் சம்பவிக்க போகிறவைகளை குறித்து நான் எழுதுகிறேன். So in those 7 messages இந்த 7 அந்த சபையின் காலத்தின் that the Lord gave to the 7 messengers of the 7 churches, அந்த 7 சபைகளுக்குரிய அந்த 7 செய்திகளானது, yes, it was 7 different locations and the 7 different congregations that existed at that time. அந்த காலத்திலே 7 வித்தியாசப்பட்ட இடங்களிலே காணப்பட்டிருந்த அந்த 7 சபைகள். It was given for the present time at the time that Apostle John wrote. யோவான் அப்போஸ்தலன் எழுதினது அந்த காலத்திலே வெளிப்பட்ட அந்த சபைகளுக்கும் இனிமேல் வெளிப்பட போகிறவர்களுக்குமாய் But எழுதப்பட்டது. also அது மாத்திரமல்ல, it includes the attributes of the 7 different churches that will be present in the history of the church down through the history. சபை வரலாற்றிலே தொடர்ந்து காணப்பட போகிற அந்த சபைகளுடைய தன்மையை குறித்து எழுதி இருக்கிறார். And we all know that we are living in the last church age, which is called the Laodicean church age. நாம் எல்லாரும் நன்கு அறிந்திருக்கிறபடி கடைசி சபையாகிய லவோதிக்கா சபையின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We need to understand there is no 8th church. 8வது ஒரு சபை இருப்பதாக இல்லை. If there was a 8th church, we can look forward to the 8th church age. நாம் 8வது ஒரு சபை இருக்குமானால் நாம் அந்த ஒரு சபையின் காலத்தை நாம் எதிர்நோக்குவோம். But only 7 churches are there. ஆனால் 7 சபைகள் மாத்திரமே இருக்கிறது. Only 7 ages of the churches are there. அந்த 7 காலத்திலே காணப்பட்ட அந்த 7 சபைகள். And we need to understand நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள that வேண்டும். we are living at the very end of this age. காலத்தின் மிகவும் இறுதியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in the last church age. நாம் கடைசி சபையின் காலத்திலே இருக்கிறோம். And soon the bridegroom is going to appear in the mid of the earth. சீக்கிரத்தில் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மேகத்திலே தோன்ற போகிறார். Now these messages have to be very clear to us living in this day and time. இந்த காலத்திலே இருக்கிற இந்த செய்தியானது நமக்கு மிகவும் தெளிவாக It should be more clearer than the ones that lived before us. இதற்கு முன்பாக வாழ்ந்தவர்களுக்கு இன்னும் அதிக தெளிவாக Because we have a 2000 years of the history of the church. ஏனென்றால் சபையின் வரலாற்றிலே 2000 வருஷ காலங்களை மாத்திரமே நாம் அறிந்தவர்கள். To understand very clearly, மிகவும் தெளிவாக
தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம். How the things that the Lord has said in the scriptures have been uncovered. மறைக்கப்பட்டிருக்கிற அந்த வேத வசனங்களை குறித்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் எவ்விதமாய் நாம் அறிந்து How the prophecies were fulfilled in the past 2000 years. கடந்த 2000 வருடங்களாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எவ்விதமாய் நிறைவேறி இருக்கிறது. And the Lord is getting ready to the climax. அது மாத்திரமல்ல உச்சகட்ட சம்பவமாய் நடைபெற போகிறதிலே தேவன் அதற்காக ஆயத்தமாகி விட்டார். What he is going to do, என்ன நடக்க போகிறது, or in other words what he is doing now, இப்பொழுது அவர் செய்கிறது என்னவென்றால் is ultimately what he has been waiting for the past 2000 years. இந்த கடந்த 2000 வருடங்களாகவும் அவர் காத்து கொண்டு இருக்கிறார். If we go to Matthew chapter number 25 மத்தேயு 25வது and அதிகாரத்தில் read about the parable of the 10 virgins, அந்த 10 கன்னிகளின் உவமைகளை நீங்கள் வாசிக்கும் the scripture says in verse number 6 as we read, 6வது வசனத்தில் நாம் வாசிக்கப்பட்டபடி, and at midnight there was a cry made. நடுராத்திரியிலே ஒரு சத்தம் உண்டாயிற்று. What is that midnight that the scripture is talking about? இது எந்த ஒரு நடுராத்திரியை பற்றி சொல்லப்படுகிறது? What was that cry? அந்த சொல்லப்படுகிற அந்த சத்தம் என்ன The சத்தம்? cry was, behold the bridegroom cometh, go ye out to meet him. இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். Then all those virgins arose and trimmed their lamps. அப்பொழுது எல்லா கன்னிகளும் எழுந்திருந்து தங்கள் தீப்பெட்டிகளை Whether ஆயத்தப்படுத்தினார்கள். they belong to the wise lot or the foolish lot, அவர்கள் புத்தியுள்ள கூட்டத்தில் இருந்தார்களோ புத்தி இல்லாதவர்களாய் all the 10 virgins, எல்லா 10 கன்னிகளும் when they heard the midnight cry, அந்த நடுராத்திரி அந்த சத்தத்தை கேட்டவுடனே the scripture says they trimmed their lamps. அங்கே வசனம் சொல்கிறது அவர்கள் தங்கள் தீப்பெட்டிகளை So what is that ஆயத்தப்படுத்தினார்கள். midnight cry that the scripture is talking about? இங்கே வேதவசனம் சொல்லுகிற அந்த நடுராத்திரியிலே கூப்பிடுகிற சத்தம் என்ன சத்தம்? Midnight means, is it some kind of a cry that comes after the clock ticks 12 in the midnight? நம்முடைய அர்த்தத்தின்படியா நடுராத்திரினா 12 மணிக்கு மேலே ஏதோ ஒரு சத்தம் உண்டாகும். See, we need to understand this is a parable. இது வந்து ஓமானம் என்பதை நாம் முதலாவது In parable the Lord speaks in types and shadows. ஆண்டவர் அந்த ஓமானங்களை பேசும்போது அதற்கு அடையாளமாக அது மாதிரிகளாக அவர் It's not பேசுகிறார். talking about a natural clock time. அது உண்மையான இயற்கையான கடிகாரத்தின் நேரத்தை சொல்லல. It's not talking about a natural watch time. இல்ல கடிகாரத்தின் இயற்கையான நேரத்தை பற்றியும் சொல்லல. It's not talking about 12 midnight. இல்ல நடுராத்திரி 12 மணியை அங்க குறிப்பிடவில்லை. Because when the bridegroom cometh, ஏனென்றால் மணவாளன் வரும்போது the whole world will be running in different timings. அங்கே முழு உலகமும் வித்தியாசப்பட்ட நேரத்திலே இயங்கிக் கொண்டிருக்கும். That's why the scripture says, அதனால்தான் வேதவசனம் two சொல்லுகிறது, shall be in the field, one will be taken up, other will be left out. ரெண்டு பேர் வயலில் இருப்பார், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். When will they work in the field? ஒருவன் எப்ப அவங்க இந்த வயல்ல They வேலை work in the field in the morning time. அவங்க காலை நேரத்திலே வயலில் வேலை And then செய்வார்கள். the scripture also says, அதோடு தொடர்ந்து வேதவசனம் two shall be சொல்லுகிறது, grinding in the mill, ரெண்டு பேர் இயந்திரம் அரைத்துக் one shall be கொண்டிருப்பார்கள், taken up and the other shall be left out. ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் So when கைவிடப்படுவார். will they grind in the mill? எப்ப அவங்க இயந்திரம் அரைத்துக் In the கொண்டிருப்பார்கள்? midday, after the work in the field, they will come to the mill and grind what they have harvested. அவர்கள் வயலில் இருந்து வேலை முடித்து வந்து அவர்கள் அந்த இயந்திரத்திலே வேலை செய்வார்கள். What they have harvested, they will bring it to the mill and அவர்கள் எதை அறுத்து grind அறுவடை it. செய்து கொண்டு வந்தார்களோ அதை அவர்கள் இயந்திரத்திலே. And thirdly, the scripture says, மூன்றாவதாக வசனம் two சொல்லுகிறது, shall be in the bed, one shall be taken up and the other shall be left இருவர் out. படுக்கையிலே படுத்திருப்பார்கள், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் It's கைவிடப்படுவார். talking about people working in the field. அங்கே வயலிலே வேலை செய்கிற ஜனங்களையும் Secondly, it's குறிப்பிடுகிறது. talking about people grinding in the mill. இரண்டாவது இயந்திரம் அரைக்கிறவர்களை பற்றி சொல்லுகிறது. Thirdly, it is talking about people that are in the bed. மூன்றாவது படுக்கையில் இருக்கிற ஜனத்தை பற்றியும் So சொல்லுகிறது. what does it mean? அப்படி என்றால் What do we understand from that? இதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறது When the bridegroom appears in the mid of the air, மணவாளன் மத்திய ஆகாயத்திலே தோன்றும்போது it will not be midnight in our watch and in our clock all over the world. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கடிகாரங்களின் அந்த வாட்சிகளை பொறுத்து அந்த மத்திய In some part of the world it will be morning time. இந்த உலகத்தில் ஒரு பகுதியே காலை நேரமாய் இருக்கும். In some other part of the world it will be midday. ஒரு இடத்துல அது மத்திய பகலாய் இருக்கும். And in the other part of the world it will be midnight. உலகத்தில் இன்னொரு பகுதியில் அது நடுராத்திரியாக But இருக்கும். what is the midnight the scripture is talking about here? ஆனால் இந்த 6வது வசனத்திலே சொல்லப்படுகிற அந்த நடுராத்திரி எந்த ராத்திரி? I would like to talk about the midnight cry that the scripture is talking about. வேதவசனம் சொல்லுகிற நடுராத்திரி கூப்பிடுகிற அந்த சத்தம் என்னது என்பதை What பார்ப்போம். is that midnight cry? அந்த நடுராத்திரியின் சத்தம் என்ன சத்தம்? Has the Lord already cried it before? ஆண்டவர் ஏற்கனவே அந்த சத்தத்தை அவர் Or is he crying it now? இல்ல இப்ப கூப்பிடுகிறாரா? Or is it some kind of a cry that we need to look forward to? இல்ல இனிமேல் உண்டாக போகிற சத்தத்துக்காக நாம் எதிர்பார்க்க வேண்டும். There was a midnight cry, the Bible very clearly says. வேதவசனம் தெளிவாக சொல்லுகிற நடுராத்திரியிலே சத்தம் And the உண்டாயிற்று. cry meant
behold, the bridegroom cometh, go ye out to meet him. அந்த சத்தம் உண்டான சத்தம் என்னவென்றால் இதோ மணவாளன் வந்து விட்டார் அவரை எதிர்கொண்டு போய் நீங்கள் சந்தியுங்கள். And then the bridegroom, the virgins, they arose and they all trimmed their lamps. கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். What is that midnight cry? அந்த நடுராத்திரியின் சத்தம் என்ன சத்தம்? What is that midnight time? அந்த நடுராத்திரியின் நேரம் என்ன நேரம்? What did it really cry out? உண்மையாகவே சொல்லப்படுகிற அந்த சத்தம் என்ன சத்தம்? Has it been already cried or crying now or will cry? ஏற்கனவே அந்த சத்தம் உண்டாயிற்றா இல்ல சத்தம் உண்டாக போகிறது? So by the mercy of God, தேவனுடைய இரக்கத்தின்படியாக, through the holy scriptures, பரிசுத்த வேத எழுத்துக்களின் மூலமாக, by the guidance of the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலின் மூலமாக, we are going to understand what this parable is talking about. இந்த ஓமையானம் என்னத்தை பற்றி சொல்லுகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். There was a midnight cry. அங்கே ஒரு நடுராத்திரியிலே சத்தம் உண்டாயிற்று. What is the midnight the scripture is talking about? இங்கே சொல்லப்படுகிற அந்த நடுராத்திரி எந்த ராத்திரி? See, the scripture says in the book of Epistle of Peter, பேதுருக்கு எழுதின நிருபத்திலே வசனத்தை பார்க்கிறோம். one day with the Lord is 1,000 years. ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும். See, what is 1,000 years for us? நமக்கு 1000 வருஷம் எப்படி It is one day with the Lord. ஆண்டவருக்கு அது ஒரு நாள் போல So in one day, how many midnight will be there? அந்த ஒரு நாளிலே எத்தனை நடுராத்திரி இருக்கும்? In one day, how many midnight will be there? ஒரு நாளிலே எத்தனை நடுராத்திரி உண்டாகும்? Only one midnight will be there. ஒரே ஒரு நடுராத்திரி. In one day, only one midday will be there. ஒரே ஒரு நடுராத்திரி தான் ஒரு நாள். In one day, one morning only will be there. ஒரு நாளிலே ஒரு காலை ஒரு மதியம். In one day, one evening will be there. அதுபோல ஒரு நாளிலே ஒரு மாலை நேரம். In one day, only one night will be there. அதுபோல ஒரு நாளிலே ஒரு நடுராத்திரி உண்டாகும். So we need to understand this is a parable. இது வந்து ஒரு ஓமானம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். And the scripture here says, வேதவசனம் சொல்லுகிறது, and at the midnight there was a cry made. நடுராத்திரியிலே புறப்பட்டு போங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. It is talking about the day of the Lord. கர்த்தருடைய நாளை பற்றி சொல்லுகிறது. It is talking about the last day in the calendar of God. அந்த தேவனுடைய கால அட்டவணையின் இறுதி நாளை பற்றி சொல்லுகிறது. It is talking about the last 1000. It's talking about the last day in the Gentile church. புறஜாதிகளின் கால சபையின் கடைசி நாளை பற்றி சொல்லுகிறது. Praise the name of the living God. In that day of the Lord, அந்த நாளிலே, கர்த்தருடைய நாளிலே, in which we are existing on this earth, இந்த பூமியிலே வெளிப்பாட்டிலே இருக்கிறனா, there is a midnight. அப்ப அங்க நடுராத்திரி. Midnight means what? நடுராத்திரி என்றால் என்ன? One day is coming to a close and another day is breaking forth. அது ஒரு நாள் முடிவுக்குள்ளாகி அடுத்த நாள் அது புதிதாக உதயமாகிறது. According to our clocks, நம்முடைய கடிகாரத்தின் படியாக, according to our watches, நம்முடைய வாட்சுகளின் படியாக, when do we pass from one day to the other day? ஒரு நாள் முடிந்த அடுத்த நாள் எப்பொழுது அது ஆரம்பிக்கிறது? Only when the clock strikes 12, அந்த கடிகாரம் 12 நின்ற உடனே, only in the middle of the night, அந்த நடு இரவிலே, when the darkness is at the fullest, அந்த இருள் வந்து முழுவதுமாய் இருக்கும்போது, கருளா இருக்கும்போது, we pass technically from one day to the other. அது ஒரு நாள் முடிந்து அடுத்த நாள் ஆரம்பிக்கிறது. According to our clocks, according to our watch. நம்முடைய கடிகாரத்தின்படி, நம்முடைய வாட்சின்படி. Praise the name of the living God. When the day of the church is coming to the close, அந்த கர்த்தருடைய சபையானது முடிவுக்குள்ளாக வருகிற அந்த there is going to be a midnight cry. அங்கே ஒரு நடுராத்திரியிலே ஒரு சத்தம். When a new day is going to break forth, ஒரு புதிய நாள் உண்டாவதற்கு முன்பாக, in that period, அந்த நேரத்திலே, in that duration, அந்த இடைப்பட்ட காலத்திலே, the scripture says, வேதவசனம் சொல்லுகிறது, there was a cry made in the midnight. அங்கே ஒரு நடுராத்திரியிலே புறப்பட்ட. And what did that cry say? அந்த சத்தம் என்ன சொல்லிற்று? Behold, the bridegroom cometh, go ye out to meet him. இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம். So as the Gentile church age is coming to a close, ஒரு புறஜாதிகளுடைய கால சபையின் நிறைவுக்குள்ளாக வரும்போது, as the dreadful things are about to happen on this earth, பூமியிலே பயங்கரமான காரியங்கள் எல்லாம் நடைபெற்று நிகழும்போது, and before that new millennial day is going to begin, புது 1000 வருட அந்த அரசாட்சியின் காலம் துவங்குவதற்கு முன்பாக, the scripture says, வேதவசனம் சொல்லுகிறது, that is the time the bridegroom will come.
அந்த நேரம்தான் மணவாளன் வருகிற And நேரம். as that bridegroom is coming, அந்த மணவாளன் வரும்போது there is a midnight cry. அங்கே ஒரு நடுராத்திரியிலே ஒரு And சத்தம் that உண்டாகும். midnight cry said, அந்த சத்தம் சொல்லுகிறது, behold, the bridegroom cometh. இதோ மணவாளன் வருகிறார். It did not say the King of Kings is coming. ராஜாதி ராஜா வருகிறார் என்று It did not say the Alpha and the Omega is coming. அல்பா ஒமேகாவும் இருக்கிறவர் வருகிறார் என்று It's not சொல்லல. saying the Lord of Lords is coming. கர்த்தாதி கர்த்தா வருகிறார் என்று சொல்லல. Because he is coming as the King of Kings after the tribulation. ஏனென்றால் உபத்திரவ காலத்துக்கு பின்பாகத்தான் அவர் ராஜாதி ராஜாவாக When he comes as the King of Kings and the Lord of Lords on this earth, அவர் கர்த்தாதி கர்த்தாவாக ராஜாதி ராஜாவாக இந்த பூமிக்கு he will வருவதற்கு physically come and put his feet on this earth. இந்த பூமியிலே சரீர பிரகாரமாக தன் பாதங்களை அவர் பதிவு In the book of Zechariah, the scripture says, சகரியா தீர்க்கதரிசன he புத்தகத்திலே will put his feet on the Mount of Olives. அவர் தன்னுடைய பாதத்தை ஒலிவ மலையிலே பதிவு. But here the scripture says, இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, the bridegroom cometh. மணவாளன் வருகிறார். When is he coming as the bridegroom? எப்பொழுது அவர் மணவாளனாய் He is வருகிறார்? coming as the bridegroom before the tribulation. உபத்திரவ காலத்துக்கு முன்பாக அவர் மணவாளனாய் As the வருகிறார். Gentile church age is closing on this இந்த earth, புறஜாதிகளுடைய சபையின் காலம் நிறைவு பெறும்போது and as the tribulation is about to begin, அந்த உபத்திரவ காலம் ஆரம்பிப்பதற்கு in முன்பாக that midnight period, அந்த நடு இரவு in பகுதியிலே that midnight duration, அந்த நடு இரவு காலத்தின் இடைப்பட்ட the bridegroom comes. மணவாளன் வருவார். Where does he come? அவர் எங்கே வருவார்? The bridegroom doesn't come on this earth. அவர் இந்த பூமிக்கு வர He மாட்டார். doesn't come and put his feet on this அவர் இந்த earth. தம் பூமியிலே வந்து தன்னுடைய பாதத்தை The வைக்க மாட்டார். bridegroom comes in the mid of the year. அவர் மத்திய ஆகாயத்திலே அவர் வருவார். That's what the scripture says in 1 Thessalonians, அதைத்தான் 1 தெசலோனிக்கேயரிலே பார்க்கிறோம். chapter number 4, 4வது அதிகாரம் beginning from verse 16. 16வது For the வசனத்திலிருந்து, Lord himself shall descend from heaven with a shout, கர்த்ததாமே அரபாரத்தோடு இறங்கி வருவார். with the voice of the archangel, அந்த பிரதான தேவ எக்காலத்தோடு, and with the trump of God, and the dead in Christ shall rise first. பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் See, முதலாவது he எழுந்திருப்பார்கள். descends down from heaven, அங்கே வானத்திலிருந்து இறங்கி but வருகிறார். he doesn't put his feet on this earth. ஆனா அவர் பூமியிலே பாதத்தை வைக்கிறது இல்ல. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. The scripture here says, வேதவசனம் in சொல்லுகிறது, verse number 17, 17ஆம் then we which are alive and remain shall be caught up together with him in the clouds to meet the Lord in the air, and so shall we ever be with the Lord. உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். Verse number 16 only says, 16ஆம் வசனம் மாத்திரம் சொல்லுகிறது, he will descend, he is descending from heaven. அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். But verse number 17 says, 17ஆம் வசனம் சொல்லுகிறது, he is descending from heaven. அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். We will be caught up to meet the Lord in the air. நாமெல்லாம் அவரை வந்து சந்திப்பதற்கு மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். So where is he going to come? எங்கே அவர் வருவார்? He is going to come in the mid of the air. அவர் மத்திய ஆகாயத்தில் வருவார். He is descending. அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். But he is descending and coming down only to the mid of the air. அந்த மத்திய ஆகாயம் வரைக்கும் தான் அவர் இறங்கி வருவார். As that event takes place, அங்கே அந்த சம்பவம் நடைபெறும்போது the scripture clearly says, வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, we will be caught up to meet the Lord in the air. நாமெல்லாம் அவரை சந்திக்க அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களை அவரோடு So ஆகாயத்தில் when he is எடுத்துக்கொள்ளப்படுவோம். coming as the bridegroom, அவர் மணவாளனாய் வரும்போது when that midnight cry is made, அந்த நடு ராத்திரி அந்த சத்தம் உண்டாகும். he is going to come halfway, அவர் பாதி வழி வருவார். and the bride of Christ is going to go and meet him halfway. கிறிஸ்துவினுடைய மணவாட்டியானவள் அவள் பாதி தூரம் சென்று அவரை See, சந்திப்பார். when he comes as the bridegroom, அவர் மணவாளன் என்கிற நிலையில வரும்போது he is not coming to rule everyone. அவர் எல்லாரையும் ஆளுகை செய்கிறவராக When he வருகிறார். comes as the King of Kings, he is coming to rule everyone. ராஜாதி ராஜாவாக வரும்போது வேணால் அவர் எல்லாரையும் ஆளுவார். But when he is coming as a bridegroom, ஆனால் மணவாளனாய் வரும்போது he is coming only for the bride. அவர் மணவாட்டிக்காக மாத்திரமே வருவார். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Let's say for example, உதாரணத்துக்கு a wedding day is getting close for a bride, ஒரு மணவாட்டிக்கு கல்யாண நாள் and வரும்போது as the wedding day is getting close, அது மிகவும் நெருக்கமாக வரும்போது who comes? யார் வருவா? Who comes to meet the bride? அந்த மணவாட்டியை சந்திக்க யார் வருவா? Can the bridegroom and bride get together by staying apart? அவங்க மணவாளனும் மணவாட்டியும் சந்தித்து அவர்கள் தனித்தனியா இருப்பாங்களா பிரிந்து? மணவாளனும் மணவாட்டியும் தூர இருந்து ஒன்றாய் சேர முடியுமா?
Can a bridegroom and a bride come together by staying apart? மணவாளனும் மணவாட்டியும் தூரமாக இருந்து இணைந்து கொள்ள முடியுமா? In these COVID days, இந்த கோவிட் காலத்துல I have seen some people doing engagement in the what is that, Zoom மீட்டிங் மூலமாக அவர்கள் திருமணத்தை வந்து ஆன்லைன் engagement service. ஆன்லைன் engagement service வச்சிருந்தாங்க. ஆன்லைன்னா என்னது? கேமரால பார்த்து அப்படி ஆன்லைன். I attended one engagement like that. நான் அது விதமான அதே போல ஒரு என்கேஜ்மென்ட்டை நான் I was somewhere. நான் ஒரு இடத்துல The இருந்தேன். bride was in Chennai. அந்த மணவாட்டி வந்து The சென்னையில groom இருந்தா. was in some other country. மணவாளன் வேறு ஒரு தேசத்துல இருந்தான். All the relatives, they were joining from different locations. அந்த சொந்தக்காரர்கள் எல்லாரும் வேறொரு இடங்களில் எல்லாம் அவர்கள் கூடி இருந்தார்கள். But when the time of the wedding comes, ஆனால் திருமண நாள் வந்தபோது nobody can say online wedding. எல்லாரும் ஆன்லைன் வெட்டிங் சொல்லல. Maybe the guest can watch it online. ஒருவேளை வர கூடிய விருந்தினர்கள் வந்து ஆன்லைன்ல அவங்க பார்த்திருப்பாங்க. But the bride and the groom, they cannot see each other in camera and say that is a wedding. அவர்கள் இருவரும் மணவாளன் மணவாட்டி இருவரும் கேமராவை பார்த்துட்டு நாங்க They have to come together. அவர்கள் இருவரும் ஒன்றாக கூடி வர They have to be in the same location. அவர்கள் ஒரே இடத்திலே கூடி வரப்பட They have to be together. அவர்கள் ஒரே இடத்திலே வந்து Because if they don't come together, அவர்கள் இருவரும் கூடி வராமல் then that is not a wedding. அது ஒரு திருமணம் அல்ல. Praise the name of the living God. We are espoused as a chaste virgin unto one husband. கற்புள்ள கன்னியாக கிறிஸ்துவின் ஒரே புருஷனுக்கு நாம் ஒப்புக்கொடுக்கிறோம். We are waiting for that great wedding to happen. நமக்கு அந்த ஒரு பெரிய திருமண நாள் சம்பவிக்க நாம் காத்துக்கொண்டிருக்கிறோம். We are waiting for the great celebration. நாம் அந்த ஒரு பெரிய கொண்டாட்டத்துக்காக நாம் காத்துக்கொண்டிருக்கிறோம். We are waiting for the great marriage supper of the lamb. அந்த ஆட்டுக்குட்டியானுடைய பெரிய விருந்துக்காக நாம் காத்துக்கொண்டிருக்கிறோம். But that cannot happen அது ஒருபோதும் நடைபெறுகிறது இல்ல. until and unless the bridegroom and the bride come together. மணவாளனும் மணவாட்டியும் சந்திக்காத பட்சத்திலே இணையாத பட்சத்திலே அது நடைபெறாது. Praise the name of the living God. So when a wedding is about to happen, எனவே ஒரு திருமணம் என்று ஒன்று நடைபெற வேண்டுமா? as the bridegroom is coming for the bride, அந்த மணவாளன் என்பவன் மணவாட்டிக்காக வரப்பட வேண்டும். praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. When you have a wedding arranged in your home, உங்களுடைய வீடுகளிலே திருமணங்கள் நீங்கள் ஆயத்தம் பண்ணும்போது the bridegroom has to come. மணவாளன் வர The வேண்டும். bridegroom has to come before the wedding. திருமணத்துக்கு முன்பாக மணவாளன் வரப்பட வேண்டும். And when he is coming, அவர் வரும்போது for what he is coming? அவர் எதுக்காக வருகிறார்? For whom he is coming? யாருக்காக வருகிறார்? The bridegroom is not coming to the house of the bride just to be a guest. அந்த மணவாட்டியுடைய வீட்டுக்கு ஒரு விருந்தினனாக மணவாளன் வருகிறது. He is not coming just for a visit. ஒரு வந்து போகிறதுக்காக அவர் வருகிறது. He is not coming for a vacation. He is not coming for a holiday. இல்ல ஒரு விடுப்புக்காகவோ வெகேஷனுக்காகவோ வருகிறது இல்ல. When the bridegroom is coming, மணவாளன் வரும்போது for whom he is coming? அவர் யாருக்காக For வருகிறார்? what purpose he is coming? என்ன நோக்கத்துக்காக வருகிறார்? He is not coming for father-in-law and mother-in-law. அவர் தன்னுடைய மாமனார் மாமியாருக்காக வருகிறது இல்ல. He is not coming for his bride's friends. இல்ல மணவாட்டியுடைய சிநேகிதிகளுக்காக வருகிறது. When the bridegroom comes, he comes for the bride. மணவாளன் வரும்போது மணவாட்டிக்காக மாத்திரமே அவர் And the வருகிறார். purpose for which he is coming is to marry that bride. அந்த மணவாளன் வருகிறதான அந்த நோக்கம் என்ன என்றால் மணவாட்டியை சந்தித்து அவளை தனக்காக மாற்றிக் கொள்ள வேண்டும். Praise the name of the living God. So when there was a midnight cry, அந்த நடுராத்திரியின் the சத்தம் cry, behold the bridegroom cometh. அங்கே மணவாளன் வருகிறார், எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். So Jesus Christ is our bridegroom. இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய மணவாளன். We are espoused to him as a chaste virgin. கற்புள்ள கன்னிகையாக அவருக்கு நாம் ஒரு ஒப்பு And when கொடுக்கப்பட்டிருக்கிறோம். he is descending down from heaven, அவர் வானத்திலிருந்து அவர் இறங்கி வருவார். for whom he is coming? அவர் யாருக்காக இறங்கி வருகிறார்? He is not coming for everyone. எல்லாருக்காகவும் அவர் இறங்கி வரல. He is coming only for the bride. அவர் மணவாட்டிக்காக மாத்திரமே He is not coming for all the virgins. எல்லா கன்னிகைகளுக்காகவும் வரல. In a wedding celebration, so many virgins will be there. அந்த திருமண வைபவத்திலே अनेक கன்னிகைகள் So இருப்பார்கள். many unmarried women will be there. திருமணமாகாத अनेक கன்னிப்பெண்கள் Not இருப்பார்கள். all women that are unmarried are the bride. அந்த எல்லா திருமணமாகாத
கன்னி பெண்களும் மணவாட்டி அல்ல. But there will be only one bride in that wedding. அந்த திருமண வைபவத்திலே ஒரே ஒரு மணவாட்டி மாத்திரமே. Same way when our Lord Jesus அதே போலவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு comes கிறிஸ்து in the mid of the year அவர் மத்திய ஆகாயத்திலே வருகிறார். with the midnight cry. அந்த நடுராத்திரி அந்த சத்தம் He is உண்டாகிறது. coming only for his bride. தன்னுடைய மணவாட்டிக்காக மாத்திரமே அவர் He வருகிறார். is coming only for the body of his church, which is the bride of Christ. அந்த கிறிஸ்துவின் மணவாட்டியாகிய சரீரமாகிய சபைக்காக மாத்திரமே There அவர் were 10 வருகிறார். virgins in this parable, இந்த ஓமையிலே 10 கன்னிகைகளை நாம் but பார்க்கிறோம். only 5 virgins. அந்த 5 கன்னிகைகள் மாத்திரமே The scripture says they were wise, அவர்கள் புத்தியுள்ளவர்கள். and only they were able to go and meet the bridegroom as the bride. அவர்கள் மாத்திரமே மணவாளனை மணவாட்டி என்கிற ஸ்தானத்திலிருந்து அவரை சந்திக்க So what do we understand from this? இதிலிருந்து புரிந்து கொள்கிறது என்ன? This midnight cry means something only for the bride of Christ. இந்த நடுராத்திரியில் அந்த வந்த சத்தமானது மணவாட்டிக்காக உண்டான சத்தம் மாத்திரமே. Praise the name of the living God. It will mean something to her. அது அவளுக்கு மாத்திரமே அர்த்தமாக கூடிய ஒன்று. That midnight cry is precious only for the bride. அந்த நடுராத்திரியில் உண்டான சத்தமானது அந்த மணவாட்டிக்கு தான் விசேஷமானது. She values that midnight cry. அவள் அந்த நடுராத்திரியின் சத்தத்தை தனக்காக ஆக்கிக் But கொள்கிறாள். all the others, மற்றவர்கள் எல்லாரும் for them this will mean nothing. அவர்களுக்கு அது ஒரு காரியமாக இல்ல. Some people say this is foolish. சிலர் சொல்வாங்க இது ஒரு முட்டாள்தனமானது. Some people say, oh, this is just a story. இது ஒரு கதை என்று அவர்கள் சிலர் சொல்லக்கூடும். As the scripture says வேதவசனம் in சொல்கிறது 2 Peter chapter number 3, 2 பேதுரு 3வது அதிகாரத்தில் verse number 4, the scripture says, 4ஆம் வசனம் சொல்லுகிறது. you know, it's talking about the people that are so careless about what the scripture is saying. வேதவசனத்தை குறித்து கொஞ்சம் கூட கவலை இல்லாதவர்கள் Oh, சொல்லுகிறார்கள். where is the promise of his coming? அவர் வருவார் என்கிற வாக்குத்தத்தம் For எங்கே? since the fathers fell asleep, all things continue as they were from the beginning of the creation. பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று You know, things சொல்வார்கள். are happening like it has been happening over the ages. இந்த காலங்களாக காரியங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்த மாதிரியே நடந்து Do you know what the scripture is talking about them? இந்த அவர்களை குறித்து வேதவசனம் என்ன Verse number 3, the scripture says, 3வது வசனம் சொல்லுகிறது. in the last days, கடைசி நாட்களிலே as we are living our life on this earth, இந்த பூமியிலே நாம் வாழ்கிற இந்த கடைசி there நாட்களிலே shall be scoffers, பரியாசக்காரர்கள் walking after their own lusts. தங்கள் சுயேச்சைகளின்படியே நடந்து What they think, that is Bible for them. அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுதான் அவர்களுக்கு வேத How வாக்கியம். they interpret the scripture, that is the real understanding for அவர்கள் them. வேத வசனத்தை எப்படி வியாக்கியானப்படுத்துகிறார்களோ அதுவே அதற்கு அர்த்தமாகிறது. And these people, இந்த ஜனங்க they are saying, where is the promise of his coming? அவர் வருவார் என்கிற வாக்குத்தத்தம் எங்கே? Oh, this message has been talked of Lord's coming from the beginning of time for hundreds and thousands of years. எத்தனையோ ஆயிரம் காலங்களாக அவர் வருவார் என்கிற சொல்கிற இந்த வாக்குத்தத்தமானது சொல்லப்பட்டு கொண்டே John the Baptist said the kingdom of heaven is at hand. யோவான் சொல்கிறார் அதோ பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. Jesus said the kingdom of heaven is come. அதுபோல இயேசு கிறிஸ்து சொன்னார் பரலோக ராஜ்யம் In the வந்திருக்கிறது. first century church they talked about the kingdom of heaven being at hand. அந்த முதலாம் நூற்றாண்டு சபையிலே பரலோக ராஜ்யம் இப்பொழுதே இருக்கிறது என்று Even சொல்லப்பட்டது. Paul wrote in his epistle, behold, we shall not all die, we shall be changed. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, நாம் எல்லாம் மறுரூபமாக்கப்படுவோம் என்று பவுல் அப்போஸ்தலன் Even சொல்கிறார். Apostle Paul, approximately 2000 years before, he was expecting the coming of the Lord to be in his day and time. 2000 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த அந்த பவுல் அப்போஸ்தலன் கூட தான் வாழ்ந்த காலத்திலேயே அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தார். Throughout the ages, people have been talking about the bridegroom is coming, the bridegroom is coming, the bridegroom is coming. காலங்களாக ஜனங்கள் மணவாளன் வருகிறார் என்று அவர்கள் அறிந்து. But my brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர as we are living in this day and age, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல இந்த நேரத்தில் we are living in the closing of the Gentile church age. புறஜாதிகளின் சபை நிறைவேறுகிற காலத்தில் We வந்திருக்கிறோம். are living in the last Laodicean church age. கடைசி சபையாகிய லவோதிக்கா சபை நிறைவிலே இருக்கிறோம். Because the message that the Lord gave to the Laodicean church, அந்த லவோதிக்கா சபைக்கு ஆண்டவர் சொன்ன அந்த செய்தியாக it is perfectly fitting the attribute of the church that is present in this day and time. இந்த காலத்திலே காணப்படுகிற அந்த சபையினுடைய தன்மை அப்படியே அதற்கு ஒத்து காணப்படுகிறது. So as we have come for the past 2000 years, அந்த கடந்த 2000
வருடங்களாக நாம் கடந்து வந்த we can understand clearly how in the history the scriptures have been fulfilling. வரலாற்றிலே இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் எவ்விதமாய் நிறைவேறியது என்பதை நாம் As we are living in this last church age, இந்த கடைசி கால சபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். we cannot be careless about this midnight cry. இந்த நடுராத்திரியின் சத்தத்தை குறித்து கவலையற்று இருப்பது கூடாது. We cannot belittle this midnight cry. நடுராத்திரியின் சத்தத்தை நாம் தவிர்க்கவும் கூடாது. Because this is the midnight time in the day of the Lord. ஏனென்றால் ஆண்டவருடைய கால அட்டவணையிலே இதுதான் நடுராத்திரியின் காலம். In God's calendar, தேவனுடைய அட்டவணை கால He is transitioning from one day to the other. அது ஒரு நாளிலிருந்து அடுத்த ஒரு நாளுக்கு அது போகிறது. The clock is about to strike the midnight. அந்த கடிகாரமானது நடுராத்திரியை So as we are living in that duration, அந்த கால இடைவெளியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். there is a midnight cry. நமக்கும் ஒரு நடுராத்திரி And the சத்தம் midnight உண்டாகிறது. cry says, behold the bridegroom cometh. சத்தம் சொல்லுகிறது என்றால் இதோ மணவாளன் We வருகிறார். are living in right at that time. இப்பொழுது அந்த நேரத்துக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். This is the midnight time. இதுதான் நடுராத்திரி In நேரம். God's calendar, தேவனுடைய கால He is அட்டவணையிலே getting ready to transition from one day to the other. ஒரு நாளிலிருந்து இன்னொரு நாளுக்குள்ளாக கடந்து போகக்கூடிய And in நிலையில் this இருக்கிறார். period of time, இந்த கால He இடைவெளியிலே is crying loud and here, இங்கே சத்தமாக சொல்லப்படுகிற காரியம் behold the bridegroom cometh. இதோ மணவாளன் And வருகிறார். as he is saying, behold the bridegroom cometh, இதோ மணவாளன் வருகிறார் என்று he சொல்லுகிறார். is saying this only to the bride of Christ. மணவாட்டிக்கு மாத்திரமே சொல்லப்படுகிற ஒரு செய்தி. This might mean nothing for the foolish virgins. புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கு அது ஒரு செய்தி அல்ல. This will mean nothing for the nominal Christians. இது சாதாரண கிறிஸ்தவ மக்களுக்கு இது ஒரு செய்தி This அல்ல. will mean nothing for the borderline believers. இந்த மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கும் இது செய்தி அல்ல. This will mean nothing for the insincere people. இந்த உத்தமமில்லாத ஜனங்களுக்கும் சொல்லப்படுகிற ஒரு செய்தி அல்ல But இது. people who are genuine, உண்மையான ஜனங்கள் எவர்களோ, people who are truly born again, உண்மையாக மறுபடி பிறந்தவர்கள் by எவர்களோ, the incorruptible seed of God's அவருடைய word, அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் those ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் that எவர்களோ, are foreknown by God, தேவனாலே முன்னறிந்து முன்குறிக்கப்பட்டவர்கள் எவர்களோ, predestinated and chosen in Him from before the foundations of the world, தோற்றத்துக்கு முன்பாக அவராலே முன்னறிந்து முன்குறிக்கப்பட்டவர்கள் எவர்களோ, whose names were put in the Lamb's book of life. அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் ஆட்டுக்குட்டியானுடைய புத்தகத்திலே பதிவு This செய்யப்பட்டிருக்கிறது. midnight cry, இந்த நடுராத்திரியின் சத்தம் it's precious for them. அவர்களுக்கு ஒரு விலையேற பெற்ற It's ஒன்று. valuable for them. அவர்களுக்கு விலை மதிப்பான ஒன்று. Because they understand the time in which they are living in the calendar of அவர்களுக்கு God. நன்றாக தெரியும் எப்படிப்பட்ட காலத்திலே அவர்கள் வாழ்கிறார்கள் என்று. The Lord is not going to come for us. அந்த ஆண்டவர் என்பவர் நம்ம எல்லாருக்காகவும் அவர் You know, many times we have this notion. அநேக நேரங்களில் இப்படிப்பட்டதான ஒரு உணர்வு உள்ள. As we read these scriptures in 1 Thessalonians 4, 1 தெசலோனிக்கேயர் எழுதப்பட்டிருக்கிற அந்த வேத வசனத்தை வாசிக்கும் they say, oh, the Lord Himself will descend from heaven. அவர் வானத்திலிருந்து கர்த்தர் இறங்கி And when வருகிறார். He comes, அவர் வரும்போது there will be a shout. அங்க ஒரு சத்தம் உண்டாகும். When He comes, அவர் வரும்போது there will be a voice. அங்க ஒரு பெருஞ்சத்தம் When உண்டாகும். He comes, அவர் வரும்போது there will be a trump. அங்க ஒரு எக்கால சத்தம் In 1 Thessalonians 4:16, 1 தெசலோனிக்கேயர் 4:16 when the Lord descends down from heaven, கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கி வரும்போது the scripture says வேதவசனம் there சொல்லுகிறது are three things. மூன்று காரியங்கள். These three things are three steps that are connected with the coming of the bridegroom. இந்த மூன்று காரியங்கள் மூன்று படிகளாக மணவாளன் வருகிற காரியத்தை சொல்லுகிறது. It's very important with regards to the appearing of Christ. இது கிறிஸ்து வெளிப்படுவதற்கு மிகவும் ஒத்த ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். It is talking about a shout, number one. முதலாவது ஆரவாரம். Number two, it is talking about a voice. இரண்டாவது பிரதான தூதனுடைய Number சத்தம். three, it is talking about the trump of God. மூன்றாவது தேவ எக்காளம். See, these three are three different things. இந்த மூன்று காரியங்கள் மூன்று முக்கியமான And these three things are happening as the Lord is descending down from heaven. இந்த மூன்று காரியங்களும் ஆரவாரம் பிரதான தூதனுடைய சத்தம் தேவ எக்காளம் அவர் வானத்திற்கு இறங்கி வரும்போது நடைபெறுகிறது. Many times people think அநேக நேரங்களிலே ஜனங்கள் it's going to happen at the same time. இது ஒரே நேரத்துல எல்லாம் நடக்க The போகுது. shouting, ஆரவாரம், the voice of the archangel, அந்த பிரதான தூதனுடைய சத்தம், and the trump of God. அது மாத்திரமல்ல தேவ எக்காளம். Many people think அநேகர் நினைக்கிறார்கள் it's going to happen at the same time. இது எல்லாமே ஒரே நேரத்துல
நடக்க போகுது. Here there will be shouting. இங்க ஆரவாரம் உண்டாகும். Here there will be a voice. அங்கே வந்து பிரதான தூதனுடைய Here சத்தம் there will be a trump. அங்கே தேவ எக்காளம் தொனிக்கும். See, if everything sounds at the same time, எல்லாம் ஒரே நேரம் சத்தமிட்டா the shouting, the voice, the trumpet, ஆரவாரம் தூதனுடைய சத்தம் எக்காள சத்தம் எல்லாம் it will be a confusing sound. அது ஒரு குழப்பமான சத்தமாக Our இருக்கும். God is not a God who confuses us. நம்முடைய தேவன் அவர் குழப்பத்திற்கு தேவன் அல்ல. He is not there waiting with an uncertain sound. அவர் ஒரு நிச்சயமில்லாத சத்தமுடையவரும் அல்ல. He is a certain God. அவர் ஒரு நிச்சயமுள்ள தேவன். He has a certain sound. அவருக்கென்று நிச்சயமான உறுதியான He has a சத்தம் உண்டு. definite sound. அவருக்கென்று உறுதியான ஒரு சத்தம் But உண்டு. that will mean everything only to the bride of Christ. அது எல்லாமே அந்த மனவாட்டிக்கு மாத்திரமே அர்த்தப்படுகிறதா And in இருக்கும். this, இந்த சத்தம் there are three things. மூன்று காரியங்கள் Shout, இருக்கிறது. voice and trump. ஆரவாரம் பிரதான தூதனுடைய சத்தம் தேவ எக்காளம். First, shout. முதலாவது ஆரவாரம். Second, the voice. இரண்டாவது பிரதான தூதனுடைய Third, சத்தம். the trump of God. மூன்றாவது தேவ எக்காளம். So in these three things, இந்த மூன்று காரியங்களிலே already the shout is going on. Already the shout is going on. ஏற்கனவே இந்த சத்தங்கள் எல்லாம் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. Praise the name of the living God. It is going on now. இப்பொழுது இது In the present time, இந்த நிகழ்காலத்தில் as we are living, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த as we காலத்தில் exist as the bride of Christ in this day and age, மனவாட்டி என்கிற இந்த காலத்துல இந்த நேரத்துல வாழ்ந்து the கொண்டிருக்கிறோம். shout is going on. அங்கே சத்தம் உண்டாகி What is that shout? அந்த ஆரவாரம் என்ன That ஆரவாரம்? shout is the midnight cry. அது நடுராத்திரியிலே உண்டான சத்தம். Praise the name of the living God. That shout is the message that is going forth. அந்த ஆரவார சத்தமானது ஒரு செய்தியை கொண்டு போய் That கொண்டிருக்கிறது. shout is the message of restoration. அந்த ஆரவார சத்தம் அந்த சீர்படுத்தலின் செய்தியை அனுப்பி கொண்டிருக்கிறது. That shout says, be restored in all things. அந்த ஆரவார சத்தம் சொல்கிறது நீ எல்லாவற்றிலும் சீர்படுத்து. That shout says to the saints, repent. அந்த ஆரவார சத்தம் சொல்கிறது பரிசுத்தவான்களே மனம் திரும்பு. Repent from all the deviations of your life. உன்னுடைய வாழ்க்கையில நீ திரும்பின எல்லா திருப்பத்திலிருந்து மனம் திரும்பு. That shout says, come back to the word of God. அந்த ஆரவார சத்தம் சொல்கிறது நீ தேவனிடத்துக்கு திரும்பி வா. That shout says, set right your life. அந்த ஆரவார சத்தம் சொல்கிறது நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ சீர்படுத்து. That shout says, repair the broken altar of your life. உன்னுடைய வாழ்க்கையில தகர்க்கப்பட்ட அந்த பலிபீடத்தை நீ செப்பனிடு என்று That சொல்கிறது. shout says, build a prayer life. அந்த ஆரவார சத்தம் சொல்கிறது உன்னுடைய ஜெப வாழ்க்கையை நீ கட்டு. Set right your prayer life. உன்னுடைய ஜெப வாழ்க்கையை நீ Set சரிப்படுத்து. right your walk with the Lord. நீ ஆண்டவரோடு நடக்கிற நடையை நீ சரிப்படுத்து. Set right your walk and talk. நீ உன்னுடைய பேச்சை உன் நடத்தையை நீ Set சரிப்படுத்து. right your behavior. உன்னுடைய நடத்தையை நீ சரிப்படுத்து. Set right the works of your hands. உன்னுடைய கையின் கிரியைகளை நீ சரி பண்ணு. Set right the things that you see. நீ பார்க்கிற காரியங்களை நீ சரி Set பண்ணு. right the things that you think. நீ சிந்திக்கிற காரியங்களை நீ சரி Set பண்ணு. right the things that you plan. நீ திட்டமிடுகிற காரியங்களை நீ சரி பண்ணு. Set right every part of your life. உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் நீ Be restored in all நீ things. எல்லாவற்றிலும் நீ சீர்பொருந்து. That is the message which is the shout that scripture is talking about. அந்த ஆரவாரம் சொல்லுகிற செய்தி அதுதான். So shout is not something that we hate to wait for. எனவே நாம் இனிமே வரப்போகிற ஒரு ஆரவாரத்துக்காக காத்து We don't need to wait for any shout. எந்த ஒரு ஆரவாரத்துக்கு நாம் காத்து The கொண்டிருக்க Lord has already started to descend from heaven. தேவன் அந்த வானத்தில் இருந்து அந்த ஆரவாரத்துக்குரிய செய்தியை கொடுத்து கொண்டார். Praise the name of the living God. He has already started to descend. அது ஏற்கனவே அவர் வர ஆரம்பித்து அந்த செய்தியை கொடுத்தார். As he is starting to descend down from heaven, வானத்திலிருந்து இறங்கி வருக ஆரம்பித்ததினாலே first the shout is going on. முதலாவது ஆரவாரம் உண்டாயிற்று. It's been going on for the past 100 and more years. அது கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக அது கடந்து போய் கொண்டே Praise the name of the living God. But only two things are remaining. ஆனா ரெண்டு தான் இன்னும் மிச்சமா The இருக்கு. voice, பிரதான தூதனுடைய சத்தம், the voice of the archangel, அந்த பிரதான தூதனுடைய சத்தம், and the trumpet of God. அது தேவ எக்காளம். Praise the name of the living God. We are living in the day of shouting. நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் ஆரவாரத்தின் We are living in the time where the shout is going on. இங்கே ஆரவாரம் கடந்து போய் கொண்டிருக்கிற காலத்துல நாம் We are living in the duration of the midnight cry. அந்த நடுராத்திரியின் சத்தம் கடந்து போய் What did that midnight cry say? அந்த நடுராத்திரியின் சத்தம் சொல்லுகிறது Behold, the
bridegroom cometh. இதோ மணவாளன் வருகிறார். Praise the name of the living God. My brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர whenever the Spirit of God is speaking to your heart, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய ஆவியானவர் உன் இருதயத்தோடு whenever the word of God is open to your heart, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தை உன் இருதயத்தை திறக்கும், whenever He reveals His word to you, எப்பொழுதெல்லாம் அவர் தம்முடைய வார்த்தையை உனக்கு வெளிப்படுத்துகிறார், whenever He is warning you, எப்பொழுதெல்லாம் அவர் உன்னை எச்சரிக்கிறார், whenever He is chastising you, எப்பொழுதெல்லாம் அவர் உன்னை சிட்சிக்கிறார், whenever He is correcting you, எப்பொழுதெல்லாம் அவர் உன்னை திருத்துகிறார், whenever He is sending forth the message of repentance, அந்த மனந்திரும்புதலின் செய்தியை எப்பொழுதெல்லாம் உனக்கு நேரா அனுப்புவார், whenever He is calling you back to be restored in all things, மீண்டுமா எல்லாவற்றிலும் சீர்பொருந்தி திரும்பி வா என்று எப்பொழுதெல்லாம் அவர் உன்னை you need to understand, புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான He is telling you, அவர் உள்ளத்திலே the சொல்கிறார், bridegroom cometh. மணவாளன் வருகிறார். Praise the name of the living God. The message of repentance, அந்த மனந்திரும்புதலின் செய்தி, the message of restoration, சீர்பொருந்தலின் செய்தியானது, the message of redemption அந்த மீட்பின் செய்தியானது is going forth in this last church age at the last time. இந்த கடைசி சபையின் காலத்திலே கடைசி மணி நேரத்திலே கடந்து போய் And கொண்டிருக்கிறது. that is the midnight cry. அதுதான் நடுராத்திரியின் That சத்தம். is the shout. அதுதான் ஆரவாரம். No more the Lord will descend down from heaven. நீ போய் ஆண்டவர் வானத்திலிருந்து இறங்கி வர He has already taken His first step. ஏற்கனவே அவர் தன்னுடைய முதலடியை He is descending down from heaven. அவர் வானத்திலிருந்து இறங்கி வர முதல் Because படியை He வைத்து is விட்டார். not a God who is slack concerning His promise. ஏனென்றால் அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் அசதியாய் இருக்கிற தேவன் அல்ல. But He is shouting. ஆனா அந்த ஆரவாரம் அங்கே He is வந்து giving a midnight cry. ஒரு நடுராத்திரியின் சத்தம் As He is descending down. அவர் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். Shouting with the going forth of the message of restoration. அந்த சீர்பொருந்தலின் செய்தியோடு அந்த ஆரவாரமானது கடந்து போய் கொண்டிருக்கிறது. What is the voice? அந்த சத்தம் என்ன சத்தம்? What is the trump? அந்த எக்கால சத்தம் என்ன எக்கால We'll talk about it later. அதை நாம் பின்பாக பார்க்கலாம். But in the first 3 steps, அந்த 3 படிகள், in the coming of the Lord to the mid of the year, மத்திய ஆகாயத்திலே அவர் வரும்போது, ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் வருகிற அந்த காரியத்திலே முதல் காரியம் இப்பொழுதே நடந்து கொண்டு இருக்கிறது. Shout, ஆரவாரம், voice, பிரதான தூதனுடைய சத்தம், trump. தேவ எக்காளம். ஆரவாரம் எங்க கேட்கலையே. Lot of people read these things and they think it will be some mystical supernatural thing that will be happening. இந்த வசனத்தை அநேகர் வாசிக்கும்போது இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயமாக இனிமேல் நடக்க போகிறதாக அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். They think this shout is like some kind of a screaming sound coming from heaven. இது வானத்திலிருந்து ஏதோ ஒரு அலறல் சத்தம் உண்டாகும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். இங்க சொல்லி இருக்கிற அந்த ஷவுட் அதுக்கு என்ன போட்டிருக்கு? ஆரவாரம். இந்த ஆரவாரத்தை என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு பெரிய கொயர் வரும் போல இருக்கு. பெரிய கொயர் வந்து மத்திய வானில் இருந்து அவங்க பாட்டு பாடுற சத்தம் கேட்கும் போல இருக்கு அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இது ஓமங்க. மிட் நைட் கிராய் நடுராத்திரியின் சத்தம் is a term that is used in the parable. அது ஓமையில சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தை. Praise the name of the living God. As the Lord is descending down from heaven, ஆண்டவர் வானத்திலிருந்து இறங்கி வரும்போது He's coming with a shout. Number 1, முதலாவது அவர் ஆரவாரத்தோடு வருகிறார். what is that shout? அந்த ஆரவாரம் என்ன ஆரவாரம்? It is the going forth of the message of restoration. அது சீர்பொருந்தலின் செய்திக்காக கொண்டு போகிறது. It is a message of restoration where it says be restored in all things. நீ எல்லாவற்றிலும் சீர்பொருந்தி திருப்பிக் கொள் என்பதாக. The Spirit of God தேவனுடைய ஆவியானவர் is working today in the church like He worked through Elijah. எலியா தீர்க்கதரிசியை கொண்டு எப்படி கிரியை செய்தாரோ அதுபோல calling the people to repentance. ஜனங்களை மனந்திரும்புதலுக்கு ஏதுவாக அழைத்து like He repaired the altar that was broken down. அந்த தகர்க்கப்பட்ட அந்த பலிபீடத்தை அவர் எப்படி செப்பனிட்டாரோ அதுபோல. like He did all things at His word. அந்த வார்த்தையின்படி அவர் எல்லாவற்றையும் எப்படி செய்தாரோ அதுபோல. in this present day and time. இந்த நிகழ்காலத்திலே இந்த நேரத்திலே the Spirit of God தேவனுடைய ஆவியானவர் is shouting. அவர் ஆரவாரம் செய்கிறார். what is He shouting? அவர் என்ன ஆரவாரம் செய்கிறார்? He is shouting to the bride of Christ with the message of restoration. கிறிஸ்துவின் மணவாட்டிக்கு நேராய் அவர் ஆரவாரம் செய்து சொல்லுகிற செய்தி நீ எல்லாவற்றிலும் சீர்பொருந்தி so don't think this shout in 1 Thessalonians 4:16 is some mystical supernatural sound that is coming from the mid of the year all
through the earth. இந்த 1 தெசலோனிக்கேயர் 4:16 சொல்லப்படுகிற இந்த சத்தம், அந்த ஆரவாரம் என்பது ஏதோ இனிமேல் வரப்போகிற எல்லா இடத்திலும் கேட்க போகிற ஒன்றாக It is a shout that is going on now all over the world. இந்த ஆரவார சத்தம் இப்பொழுது உலகமெங்கும் கடந்து போய் கொண்டிருக்கிறது. Beginning from the Azusa Street in the early 19th century. அந்த 19ஆம் நூற்றாண்டுகளின் ஆரம்ப காலத்திலே ஆரம்பித்த அந்த அசைவு, when the Spirit of God was poured out on this earth just like it was poured out on the day of Pentecost. அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே தேவனுடைய ஆவியானவர் எப்படி ஊற்றப்பட்டாரோ அதுபோல Starting from that point in time அந்த ஊற்றப்பட்ட அந்த குறிப்பிட்ட அந்த till வேளையிலிருந்து today this shouting is going on. இன்றைய வரைக்கும் அந்த ஆரவாரம் போய் As கொண்டிருக்கிறது. the Lord is descending down from heaven, ஆண்டவர் வானத்திலிருந்து இறங்கி வந்து he is கொண்டிருக்கிறார். descending down with a shout. அவர் ஒரு ஆரவாரத்தோடு வருகிறார். அவர் இனிமேல் இறங்க போறதில்லை, இறங்கிட்டாரு. இறங்குனதுனால தான் இந்த ஆரவாரம் இந்த பூமியில கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒலித்து கொண்டு இருக்கிறது. யாருக்கு ஒலிக்குது சார்? எல்லாருக்கும் ஒலிக்காது, மனவாட்டிக்கு தான் ஒலிக்கும். Praise the name of the living God. This shout will be heard by the bride of Christ. இந்த ஆரவாரத்தின் சத்தத்தை மனவாட்டி மாத்திரமே கேட்கக்கூடியவள். The bridegroom cometh only for the bride. ஏனென்றால் மணவாளன் வருகிறதே மணவாட்டிக்காக மாத்திரம். The bridegroom doesn't come for foolish virgins. அந்த புத்தியில்லாத கன்னிகைகளுக்காக மணவாளன் வரல. He is not coming to take over all the sinners and wicked people. எல்லா பாவிகளும் பொல்லாதவர்களையும் அவர் எடுத்துக்கொண்டு போவார். And he comes after the tribulation as the King of Kings and the Lord of Lords. ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவா உபத்திரவ காலத்துக்கு பின்பாக He will take control of everyone. அப்பொழுது எல்லாரையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். But before the tribulation, ஆனால் உபத்திரவ காலத்துக்கு முன்பாக he is coming as a bridegroom அவர் மணவாளனாய் வருகிறார். with a midnight cry, அந்த நடுராத்திரியின் சத்தம், with a shout. அந்த ஒரு ஆரவாரம், The shout is the message of restoration. அந்த ஆரவாரம் என்பது தேவனுடைய சிறுபொருந்தலின் செய்தியாகும். In God's calendar, தேவனுடைய கால அட்டவணையிலே there is a midnight cry. அங்கே ஒரு நடுராத்திரியின் சத்தம் That உண்டாயிருக்கிறது. midnight cry is a time where one day comes to a close and the other day begins. அந்த நடுராத்திரியின் சத்தம் என்னவென்றால் ஒரு இரவு, அந்த ஒரு நாள் முடிந்து இன்னொரு ஒரு புதிய நாள் ஆரம்பிக்கிற ஒரு காரியம். One day with the Lord is our 1000 years. ஏனென்றால் வேத வசனத்திலே பார்க்கிறோம் ஒரு நாள் 1000 வருஷம் போல. In God's calendar we are living in a midnight time. தேவனுடைய கால அட்டவணையிலே நாம் நடுராத்திரியின் சத்தத்துக்குள்ளாக நாம் That's why there's a midnight cry going on the face of this earth. அதனால தான் இந்த நடுராத்திரி சத்தம் உலகம் எங்கும் அந்த காலத்திலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. Let's not be dejected by the scoffers in these last days. இந்த கடைசி நாட்களிலே தோன்றின அந்த பரியாசக்காரர்களால் நாம் ஒருபோதும் வஞ்சிக்கப்பட்டு போக கூடாது. They will say, where is the promise of this அவர்கள் time? சொல்கிறார்கள் அவர் வருவார் என்கிற வாக்குத்தத்தம் எங்கே? Since the fathers fell asleep, all things continue as they were from the beginning of creation. பிதாக்கள் தோன்றி அவர்கள் மரித்த காலத்திலிருந்து தொடர்ந்து அப்படியே நடந்து But கொண்டிருக்கிறது. this midnight cry, ஆனால் இந்த நடுராத்திரியின் this சத்தமானது, shout, இந்த ஆரவாரமானது it will mean everything only for the bride of அது Christ. எல்லாருக்கும் அல்ல, மணவாட்டிக்காக மாத்திரமே அந்த சத்தம். Praise the name of the living God. நாமத்துக்கே And then only the tribulation will begin on this earth. அதன் பின்பாகத்தான் உபத்திரவ காலம் Then ஆரம்பிக்கும். only this world will come together as one. அப்பொழுதுதான் உலகம் எல்லாம் ஒரே நிலைப்பாட்டுக்குள்ளே See, வரும். even today there are many things that are similar between nations. இந்த நாட்களிலே கூட தேசங்களுக்கு தேசம் சில காரியங்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறது. But we need to understand ஆனா நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள it வேண்டும். must take an unprecedented global event for everyone to come together. உலகம் முழுவதுமாய் இருக்கிற எல்லாருமா ஒருத்துவமாய் ஒரே தலைமைக்குள்ளே அவர்கள் அடங்கி கூடி வருகிற அந்த ஒரு நிலை. அதாவது ஒரே ஆட்சி அந்தி கிறிஸ்துவால இந்த பூமியில உண்டாகணும்னா அதுக்கு ஏதோ ஒன்று உலக அளவில் என்ன பண்ணணும், நடக்கணும், ஏதோ ஒன்று நடக்கணும். A global event which is unprecedented. Unprecedentedனா இது வரைக்கும் இல்லாத ஒரு காரியம். கொரோனா வைரஸ் கூட என்ன சொல்றாங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு வந்ததான். ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு வந்து 2 கோடி பேர் இறந்தவங்க மட்டும் எத்தனையா அப்போ இருந்த ஜனத்தொகைக்கு. Even this, many people say this is a global pandemic.
இது உலகமெங்கும் இருக்கிற தொற்று காலம். Some people refer it to as global crisis. சிலர் வந்து உலகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிற சிக்கல் சச்சரவு. The devil made an attempt பிசாசு ஒரு முயற்சி செய்தார் for all the nations to come together because of this virus. இந்த வைரஸ் மூலமாக எல்லா தேசங்களும் ஒன்றுபட வேண்டும் என்பது. But you see, the devil cannot unleash his work before time. காலத்துக்கு முன்பாக ஒரு காலம் பிசாசானவன் கிரியை செய்ய. But what actually happened? ஆனா உண்மையா நடந்தது. Within few months this virus came, each nation started to blame each other. கொஞ்ச காலத்துக்குள்ளே இந்த தொற்றுனால ஒரு தேசம் இன்னொரு தேசத்தை குற்றம் சாட்டி கொண்டது. One nation said it is because of you. ஒரு தேசம் சொல்லுது உன்னால. The other nation said no, it's because of you. இன்னொரு தேசம் சொல்லுது உன்னால. Instead of people coming together, இந்த ஜனங்கள் எல்லாம் ஒன்றாக கூடி வருவதற்கு பதிலாக they went into splits in their opinions. அவர்கள் எல்லாம் தங்களுடைய கொள்கை ரீதியாக பிரிவடைகிறார்கள். Why? ஏன்? Because this is not an unprecedented incident. ஏனென்றால் இது வந்து இதுவரைக்கும் நடக்காத ஒண்ணும் பெருசா என்ன பண்ணல. நடந்து போல 100 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வைரஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, 2 கோடி பேர் என்ன பண்ணிருக்காங்களா, almost 2 crore people, 20 million people have died 100 years before when a global pandemic came like this. 100 வருடங்களுக்கு முன்பாக 2 கோடி ஜனங்கள் அவர்கள் மரித்திருக்கிறார்கள் ஒரு தொற்று. But what is that unprecedented incident that will unite this world for Antichrist to come and take over? அந்தி கிறிஸ்து வந்து தன் பொறுப்பெடுப்பதற்கு இதுவரை நடைபெறாத ஒரு ஒன்றாக இணைக்கப்படக்கூடிய. What is that unprecedented incident that will make the son of perdition to be revealed? அந்த கேட்டின் மகன் வெளிப்படுவதற்கு எது அந்த இதுவரை நடைபெறாத for him to come and take over each and every nation in this world. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களையும் அவன் பொறுப்பெடுத்துக் கொள்வதற்கு. It is a catching away of the saints. அது பரிசுத்தவான்களை அவன் எடுத்துக்கொள்வான். பரிசுத்தவான்களின் எடுத்துக்கொள்வது. It is the catching away of the saints. அது பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்வான். That will be the unprecedented incident. அதுதான் இதுவரை நடைபெறாத ஒரு காரியம். Because the Bible says it is a global event. ஏனென்றால் அது வந்து உலகமெங்கும் நடைபெற போகிறது. East, west, north, south. அது வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு எல்லாம். No regions of the world will be spared. அங்க எந்த ஒரு ராஜ்யமும் தப்புகிறது. Because the bride of Christ is everywhere. ஏனென்றால் கிறிஸ்துவின் மணவாட்டியானவள் எங்கும் இருக்கிறாள். Like I told you before, இதற்கு முன்பாக சொன்னது போல in some part of the world it will be day. உலகத்தின் சில பகுதிகள் பகலாக இருக்கும். Other part of the world it will be morning. இல்ல இன்னொரு பகுதியில் அது காலையாக. The other part of the world it will be night. இன்னொரு பகுதி இரவாக இருக்கும். Because people were in the field in some places. ஏனென்றால் சில இடங்களிலே ஜனங்கள் they were grinding in mill in some places. சிலர் வந்து இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். Some places they were in bed. இன்னும் சில இடங்களிலே படுக்கையில் இருப்பார்கள். Praise the name of the living God. Just think about how this world will be. இந்த உலகம் எப்படி என்று கொஞ்சம் யோசித்து பாருங்க. When news comes that mysteriously people have disappeared. ஜனங்க காணப்படாமல் போனார்கள் என்று செய்தி வரும்போது எப்படி இருக்கும்? When mysteriously graves are opening. அது மாத்திரமல்ல கல்லறைகள் எல்லாம் திறக்கப்பட்டது என்று சொல்லி கேள்விப்படும்போது எப்படி இருக்கும்? எவனாச்சும் கல்லறை மேல பங்களா கட்டியிருந்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஹலோ, கல்லறைக்கு மேலே இது 200 வருஷம் ஆச்சுங்க நாங்கள் வாங்கி. அங்கே 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பரிசுத்தவான் என்ன பண்ணியிருப்பாங்க, அடக்கம் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு வேளை பாத்ரூம் சைடு வருதோ இல்லை பெட்ரூம் சைடு வருதோ கிச்சன் சைடு வருதோ அங்கே என்ன பண்ணோம், பொழந்துக்கிட்டு நிற்கும். என் மண்டையை சொல்லுவேன் அது என்னது. Maybe the scientists will come together and see maybe something is happening under the ground. ஏதோ பூமிக்கடியில் ஏதோ ஒன்று நடக்கிறது என்று சொல்லி விஞ்ஞானி வந்து அதை பார்த்து. How will they answer it? அதுக்கு எப்படி அவங்க பதில் சொல்வாங்க? It's happening globally. இது வந்து எல்லா உலகத்தின் எல்லா இடங்களிலும். Same way the disappearing of the bride of Christ is happening globally. அதுபோல உலகம் எங்கிலும் கிறிஸ்துவின் மணவாட்டியானவள் காணப்படாமல் போவாள். Father missing, mother missing, uncle missing, auntie missing, children missing, parents missing, பிள்ளைங்க காணாம போயிட்டாங்க. neighbor missing, பக்கத்து வீட்டுக்காரர் காணாம, colleague missing, நம்ம கூட வேலை செஞ்சவங்க காணாம போயிட்டாங்க. pilot is missing, flight crashed, விமான ஓட்டி காணாம போனாரு, அதனால train driver missing, ட்ரெயின் ஓட்டி கொண்டிருக்கிற டிரைவர் train is crashed, அதனால ட்ரெயின் ஒன்னோட drivers were missing who were driving on the roads. அந்த ரோட்ல ஓட்டி கொண்டு போகிற வாகனங்களை ஓட்டி கொண்டு போன டிரைவர்கள் காணாம. Just think about this. இப்படி எல்லாம் நடக்கும்போது கொஞ்சம் such a thing has never ever happened in the existence of this earth. இந்த பூமி உண்டானதிலிருந்து இதுவரைக்கும் அப்படி ஒரு காரியம் நடைபெற்றதே The கிடையாது. dreadfulness that people face, ஜனங்கள் அப்படி ஒரு பயங்கரமான காரியத்தை அவர்கள் சந்திக்க நேரிடும்.
that will make the people to surrender to the son of perdition. அந்த நேரம் தான் ஜனங்க தங்களை அந்த கேட்டின் மகனுக்கு ஒப்பு கொடுக்கிற நேரமாகும். Praise the name of the living God. நாமத்துக்கே But the bride of Christ, கிறிஸ்துவின் மணவாட்டி, they should hear the midnight cry that is doing the rounds now. இந்த காலத்திலே கடந்து போய் கொண்டிருக்கிற நடுராத்திரியின் சத்தத்துக்கு அவள் செவி கொடுக்க. He has already descended down from heaven. அவர் வானத்திலிருந்து ஏற்கனவே வர ஆரம்பித்தார். Because it is midnight in the calendar of God. ஏனென்றால் தேவனுடைய கால அட்டவணையிலே அது நடுராத்திரி And the ஆயிருக்கிறது. first stage of his coming to the mid of the year is going on. அந்த மத்திய ஆகாயத்திலே அவர் வருகிறதுக்கான முதல் நிலையானது நடந்து கொண்டிருக்கிறது. That is the shout. அதுதான் ஆரவாரம். The shout of the going forth of the message of restoration. அந்த சீர்பொருந்தலின் செய்தி நமக்கு முன்பாக ஆரவாரமாய் கடந்து போய் கொண்டிருக்கிறது. Praise the name of the living God. நாமத்துக்கே. But only the bride will pay attention to it. அதற்கு மணவாட்டியானவள் மாத்திரமே கவனம் கொடுக்கிறவளாய் See, இருப்பாள். when God ordains any message for any age, ஆண்டவர் எந்த ஒரு காலத்துக்கோ எந்த ஒரு செய்தியும் அவருக்கு ஏற்படுத்தி இருந்தார். whether it is in Noah's time, அது நோவாவுடைய காலத்துல இருந்தாலும் whether it is in the time of Moses, இல்ல மோசேயுடைய காலத்துல இருந்தாலும் சரி, whether it is in the first church age, இல்ல முதல் சபை காலத்துல இருந்தாலும் சரி, second church age, இல்ல இரண்டாவது சபை காலத்துல, third church age, மூன்றாவது சபை காலத்துல, God had a specific message for the day and time. அந்த காலத்துக்கு அந்த நேரத்துக்கு என்ற ஒரு குறிப்பிட்ட செய்திகளை தேவன் வைத்திருந்தார். His word is the same, அவர் வார்த்தை எப்பொழுதும் மாறாதது. but the quantum of the revelation that he gives to his people through that word, இந்த வார்த்தையின் மூலமாய் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிற அந்த it வெளிப்பாடு was getting brighter and brighter and brighter as the ages were going on. அந்த காலங்கள் கடந்து போக போக இன்னும் அந்த வெளிப்பாட்டினுடைய பிரகாசமானது அதிகமாகிக் கொண்டே When God ordains a message for any age, அப்படியாக தேவன் காலங்களுக்கு என்ற செய்திகளை அவர் ஏற்படுத்தி he நியமித்தார். has also ordained men and women that will accept that message and follow that message and live by that ஆண்டவர் message. காலத்துக்கேற்ற செய்தியை வெளிப்படுத்தினது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தப்படுகிற அந்த செய்திகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனுஷிகளை தேவன் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். As we are living in this last church age, இந்த கடைசி கால சபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், he has revealed everything for this day and age. அவர் தம்முடைய காலத்தை தம்முடைய நேரத்தை குறித்த எல்லாவற்றையும் நமக்கு அவர் வெளிப்படுத்தி. That's why he says be restored in all things. அதனால தான் அவர் சொல்றாரு, நீ எல்லாவற்றிலும் சீர்பொருள். That's why the scripture says Elijah shall truly first come and shall restore all things. எலியா வந்து முந்தி எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். The truth was being revealed in stages, அந்த சத்தியமானது காலங்களாக அது வெளிப்பட்டு, especially after the dark ages in the church history. அந்த சபை வரலாற்றிலே இருண்ட காலத்துக்கு பின்பாக. But in the present church age, ஆனால் இந்த நிகழ்கால சபையிலே the entire stage of all revelation has been unfolded, unveiled. வெளிப்பாட்டினுடைய எல்லா நிலைகளும் எல்லாமே வெளியரங்கமாகிறது, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. That's why the scripture says, அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, when the spirit of truth is come, சத்திய ஆவியாகிய அவர் உங்களுக்குள் வரும்போது he shall guide you into all the அவர் truth. சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். But as this is happening in this present day and இது time, இந்த நிகழ்காலத்திலே நேரத்திலே நடைபெற்று as this கொண்டிருக்கிறது. shout is going forth on this earth, இந்த ஆரவாரமானது இந்த பூமியிலே கடந்து போய் கொண்டிருக்கிற the இந்த shout காலத்திலே of the foregoing of the message of restoration, அந்த ஆரவாரத்தினுடைய செய்தியானது எல்லாவற்றிலும் நீ சீர்பொருந்த as வேண்டும் this என்பது, midnight cry is going all over the world, இந்த நடுராத்திரியின் அந்த சத்தமானது இந்த உலகமெங்கிலும் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த காலத்திலே there is blindness in the majority of the church. அதிகமான பேர், சபையில் இருக்கிற அதிகமான பேர் சபையின் பெரும்பான்மையில் என்ன இருக்குது? குருட்டாட்டம். குருட்டாட்டம். Praise the name of the living God. நாமத்துக்கே. Just like it happened when Jesus came for the first time. இயேசு முதலாவது வந்தபோது நடந்த அதே காரியம். What happened when he came for the first time? அவர் முதல் முறை வந்தபோது நடந்தது என்ன? The Pharisees, பரிசேயர்கள், the Sadducees, சதுசேயர்கள், they were so pious. அவர்கள் ரொம்ப பயபக்தியாக இருந்தாங்க. They thought they were the children of Abraham. அவர்கள் தங்களை ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அழைத்துக் கொண்டிருந்தார்கள். But a man is standing before them. ஆனா அவர்களுக்கு முன்பாக ஒரு மனுஷன் நின்று கொண்டிருக்கிறார். That man is Jesus Christ. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Everything that is told in the Old Testament was fulfilled by that man that was standing before them. அந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற சகலமும் முன்பாக நின்று கொண்டிருக்கிறவராலே நிறைவேறப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அனைத்து தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றிய ஒரே ஆள், ஒரே பர்சனாலிட்டியா வந்து நிக்கிறாரு. இவனுங்களுக்கு என்ன பண்ணல?
These people were blinded. அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. They were in the church, they were reading the Torah, the Bible and everything that was there at that day and time. அவர்கள் அந்த காலத்திலே சபைக்கு உட்பட்டிருந்தார்கள், வேத வாக்கியங்களை தியானித்தார்கள், அறிந்திருந்தார்கள். ஆனாலும் they were wearing all nice dresses and colorful dresses. அவர்கள் பாரம்பரியமான தங்களுடைய நீல They were eloquent in their speech. அவர்கள் பேச்சிலே ஒரு நயனம். They stood at the altar in the temple and said, "Oh Lord, oh God of Abraham, Isaac and Jacob." அவர்கள் ஆலயத்திலே அந்த புல்பிட்ல நின்று கொண்டு ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, that same God of Isaac and Jacob was standing in front of them. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக நின்றபோது their eyes were blind. அவர்தான் என்று அவரை அறிந்து கொள்ள முடியாமல் குருடாக. In the same way, my brothers and sisters, அதே போலவே சகோதர சகோதரிகளே, living in this present day and time, இந்த நிகழ்காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற this Bible says இந்த வேத வசனம் சொல்லுகிறது, the church today is blinded. இந்த சபை, கடைசி சபையினுடைய நிலைமை அது குருட்டாட்டம் உள்ள சபை. குருட்டாட்டம். When we read the book of Revelation, the scripture says, வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம், the Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், you are wretched, miserable, poor, naked and blind. நிர்பாக்கியமுள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி. You don't understand what is going on. என்ன கடந்து போய் கொண்டிருக்கிறது என்பதை உன்னால புரிந்து கொள்ள you don't hear the shout of the message of restoration. சீர்பனின் செய்தி கடந்து போகிற ஆரவாரத்து சத்தத்தை உன்னால் கேட்க you don't hear the midnight cry. அந்த நடுராத்திரி சத்தம் இன்னதென்று உன்னால் அறிந்து கொள்ள முடியல. when people read 1 Thessalonians 4:16 as we read in the scriptures, அவர்கள் எல்லாரும் அந்த 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தவர்கள், ஆண்டவர் ஆரவாரத்தோடு வருவார்னா ஏதோ ஒரு பெரிய கொயரை கூட்டிட்டு வராராம், ஏதோ ஒரு பெரிய கொயரை கூட்டிட்டு வரா மாதிரியும், அந்த கொயர் மத்திய வானில இருந்து பாட்டு பாடுற மாதிரியும், அந்த கொயர் சத்தத்தை என்னமோ நம்ம கேட்குறப்ப அப்பதான் மணவாளன் வராராம். இல்லைங்க, இட்ஸ் சீக்ரெட் கம்மிங். இது ஒரு ரகசியம். அவர் பொதுப்போடைய மத்திய வானில இருந்து கொயரை கூட்டிகிட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. It is a shout of the message of restoration that is going on in this present day and time all over the world. இந்த நிகழ்காலத்திலே, இந்த நேரத்திலே உலகம் எங்கிலும் கடந்து போய் கொண்டிருக்கிற ஆரவாரத்தின் செய்தி, சீர்பொருந்தலின் செய்தி. Just like there was blindness in the first coming of Jesus Christ. எப்படி முதலாவது வருகையிலே, இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகையிலே குருட்டாட்டம் இருந்ததோ, அது the majority of the church, அதிகபட்சமான பெரும்பான்மையான சபை, they are trapped in their spiritual blindness. அவர்களுடைய ஆவிக்குரிய குருட்டுத்தனத்துக்குள்ளே அவர்கள் they பிடிபட்டிருக்கிறார்கள். are ignoring the shout that is going on. கடந்து போய் கொண்டிருக்கிற ஆரவாரின் சத்தம் இன்னது என்று அவர்கள் they are அறியாமல் still saying, oh, he will descend down. அவர்கள் இனிமே அவர் வருவார் என்று சொல்லி அவர்கள் but the scripture says, ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, when the shout is going on, he is already descending. அந்த ஆரவாரம் ஆரம்பித்த உடனே அவர் ஏற்கனவே அவர் வந்து விட்டார். already the first stage is happening all over the world. போகிற அந்த வருகையின் முதல் நிலையானது நடந்து கொண்டிருக்கு. but still the Lord says, ஆனால் இன்னும் ஆண்டவர் சொல்லுகிறார், behold, I stand at the door and இதோ knock. நான் வாசற்படியிலே நின்று in கதவை spite of your wretchedness, உன்னுடைய நிர்பாக்கிய in நிலைமையினால, spite of your miserableness, நீ உன்னுடைய பரிதபிக்கப்பட்ட நிலையினாலே, in spite of your poverty, blindness and nakedness, தரித்திரத்தினாலே, குருட்டுத்தனத்தினாலே, நிர்வாணத்தினாலே, I am standing at the door and knocking. வந்து வாசற்படிக்கு வெளியே நின்று கதவை தட்டி if any man hear my voice, ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை if any man hear my midnight cry, என்னுடைய நடுராத்திரி சத்தத்தை ஒருவன் if கேட்டால், any man hear my shout of the message that is going forth, எவன் ஒருவன் என்னுடைய ஆரவாரத்தின் சத்தத்தின் செய்தியை அவன் கேட்டானா, and open the door, அவன் கதவை திறந்தான், doors of his heart, அவனுடைய இருதயத்தின் கதவுகளை to திறந்தான், receive that message, அந்த செய்தியை அவன் ஏற்றுக்கொண்டு, to hear that message, அந்த செய்தியை அவன் கேட்டு, to believe in that message, அந்த செய்தியை அவன் விசுவாசித்து, to live according to that message. அதன்படியாய் அவன் வாழ்ந்து, the Lord Jesus says, ஆண்டவர் சொல்லுகிறார், I am coming only for him. I will come into him and sup with him and he with நான் me. அவனோட பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம். He is the overcomer, அவனே ஜெயம் கொள்ளுகிறவன், the bride of Christ, கிறிஸ்துவின் மணவாட்டி. and I will grant for him to sit with me on the throne. அவனுக்கு நான் என்னோட சிங்காசனத்தை என்னோடு கூட உட்காரும்படிக்கு நான் அருள் That's why he says, அதைத்தான் அவர் சொல்லுகிறார். he that hath an ear. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறார். 3:22. வெளிப்படுத்தின விசேஷம் 3:22. let him hear. அவன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுலவன் கேட்க கடவன். what to hear? எதை கேட்கிறது? hear the shout.
அந்த ஆரவாரத்தை கேட்கணும். Hear the shout of the going forth of the message of restoration. அந்த சீர்பொருந்தலின் செய்தியை கொண்டு போய் கொண்டிருக்கிற அந்த ஆரவாரத்தின் Hear the midnight cry. அந்த நடுராத்திரியின் சத்தத்தை கேட்க வேண்டும். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. They that are the bride of Christ, கிறிஸ்துவின் மணவாட்டியாய் இருக்கிறவர்கள், they will believe every part of God's word. தேவனுடைய வார்த்தையின் எல்லா பகுதிகளையும் Like விசுவாசிப்பார்கள். faith believes every part of God's word, எப்படி விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் எல்லா பகுதிகளையும் விசுவாசிக்குமோ, faith will also disbelieve every part that is contrary to the word of இந்த God. வேத வசனத்துக்கு முரண்பாடாய் இருக்கிற எல்லா காரியத்தையும், எந்த ஒரு காரியத்தையும் அது விசுவாசிக்காது. எப்படி மணவாட்டி வேதத்தின் முழுமையையும் விசுவாசிக்கிறாங்களோ அதே போல வேதத்துக்கு புறம்பாய் இருக்கிற எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவிசுவாசிப்பாங்க. They don't believe it. அதை விசுவாசிக்க மாட்டாங்க. Name of the living God. They won't go hand in hand with the scoffers. அவர்கள் பரியாசக்காரரோட கைகோர்த்து செய்ய They won't be callous. அவர்கள் They கவலையீனமாய் won't say, oh, this message has been there from the beginning of times. இது வந்து பூர்வ முதல் இந்த செய்தியானது சொல்லப்பட்டு கொண்டு Thousands of years they have been preaching Jesus is coming, Jesus is 1000 coming. வருஷமா அவங்களும் பேசிட்டு Where is the sign of his coming? அவர் வருவார் என்கிற அடையாளம் எங்கே? This is all talk, nothing is going to happen. இது எல்லாம் வெறும் பேச்சு தான், ஒண்ணும் செயல்ல But நடக்காது. things are happening now. ஆனால் இப்பொழுது காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. Just like it happened in the first coming of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையிலே எப்படி நடந்ததோ அது போல It's happening for the majority of the church today. இந்த நாளில் பெரும்பான்மையான சபைகள் மத்தியிலே கடந்து போய் But the கொண்டிருக்கிறது. bride of Christ, ஆனால் கிறிஸ்துவின் she மணவாட்டியானவள், can never be blinded. அவள் ஒரு காலும் அவர் குருட்டாட்டம் உள்ளவளாய் இருக்க Praise the மாட்டாள். name of the living God. நாமத்துக்கே மகிமை. Like on the day of Pentecost, அந்த பெந்தேகோஸ்தே நாளின் when the Spirit of God was poured upon His people, தேவனுடைய ஆவியானவர் ஜனங்களின் மேல் ஊற்றப்பட்டது போல they did not stay there. அவர் அங்கே அவர்கள் தங்கி இருக்கிறதில்லை. They slowly moved from Pentecost to perfection. அவர்கள் வந்து அந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் இருந்து பரிபூரணத்து அனுபவத்துக்கு அவர்கள் கடந்து They were போனார்கள். restored in all things. அவர்கள் எல்லாவற்றிலும் சீர்பொருந்தினார்கள். They were restored in their faith. அவருடைய விசுவாசத்திலே ஒரு They were restored in their righteousness. அவருடைய நீதியிலே அவர்கள் ஒரு They were restored in their holiness. அவர்கள் பரிசுத்தத்திலே அவர்கள் ஒரு They were restored in each and every area of their lives. அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் அவர்கள் In the சீர்பொருந்தினார்கள். same way, அதே போலவே in the early 19th century, அந்த ஆரம்ப 19 the நூற்றாண்டுகளிலே Spirit of God was poured upon all flesh, just like as it was in the day of Pentecost. பெந்தேகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்டது போல ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்பட்டார். But sadly, what happened? ஆனால் வர்த்தமான காரியம் நடந்தது. Most of the people, அதிகபட்சமான ஜனங்கள் they are failing to move from that Pentecost experience to perfection that the Lord is calling them to. ஆண்டவர் அவர்களை அழைத்த அந்த அழைப்புக்கு அவர்கள் வராமல் அந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை விட்டு பரிபூரணத்துக்குள்ளே அவர்கள் கடந்து போகல. But the bride of Christ, ஆனால் கிறிஸ்துவின் those that மணவாட்டியானவள், have been chosen by the foreknowledge of God, ஆண்டவருடைய முன்னறிவினாலே அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், predestinated and chosen in Him from before the foundations உலக of the world, தோற்றத்துக்கு முன்பாக அவருடைய முன்னறிவினாலே அவருக்குள்ளே முன்குறிக்கப்பட்டவர்கள், having put their names in the Lamb's book of life, ஆட்டுக்குட்டியானுடைய தங் பெயர்களை தங் புத்தகத்திலே கொண்டவர்கள், they move from Pentecost to perfection. அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் பெந்தேகோஸ்தே அனுபவத்திலிருந்து They பரிபூரணத்துக்கு are கடந்து never போவார்கள். stuck with the Pentecost. அவர்கள் அந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்திலேயே அங்கே தங்கி That's what the இருக்கிறதில்லை. writer to the Hebrews says in Hebrews 6. எபிரேயர்கள் நிருபம் 6வது அதிகாரத்தில் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். Leaving the principles, the former principles, the initial principles, அந்த ஆரம்ப அனுபவங்களை எல்லாம் அவர்கள் விட்டு the laying on of hands, அந்த கைகளை the வைக்குதல், baptisms, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், repentance from dead works. அந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதலை, Let us move on into perfection. எனவே பூரணராகும்படி நாம் கடந்து போவோம். But sadly, ஆனால் வருத்தமான காரியம் there is a lot of people, அநேகர் இருக்கிறார்கள், they are once enlightened, அவர்கள் ஒரு முறை they have பிரகாசிக்கப்பட்டார்கள், tasted the heavenly gifts and the good word of God ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்று and the powers of the world to come. உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தவர்கள், They have fallen away. அவர்கள் எல்லாரும் மறுதலித்து போனார்கள். Why? ஏன்? Because they are stuck with their initial experience. அவர்களுடைய ஆரம்ப அனுபவத்திலே அவர்கள் நின்று They refuse to move on to perfection. அந்த பரிபூரணத்துக்கு நேராய் கடந்து போக They refuse to hear the midnight அந்த cry. நடுராத்திரியின் சத்தத்தை கேட்க மறுத்தார்கள். They refuse to hear the shout as the Lord is descending down from heaven. ஆண்டவர் வானத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த ஆரவாரத்தின் சத்தத்தை கேட்க அவர்கள் They are மறுத்தார்கள். refusing to accept the going forth
forth of the message of restoration. அந்த சீர்பொருந்தின் செய்தி கடந்து போய் கொண்டிருக்கிறது, அதுக்கு செவி கொடுக்க அவர்கள் மறுத்தார்கள். But the bride of Christ, ஆனால் கிறிஸ்துவின் she மணவாட்டியானவள் begins from a genuine Pentecostal experience. அவள் ஆரம்பிப்பது அந்த பெந்தெகோஸ்தே அனுபவத்திலே ஆரம்பித்து, The genuine bride of Christ உண்மையான கிறிஸ்துவின் with மணவாட்டியானவள் a genuine born again experience. அவள் உண்மையான மறுபிறப்பின் அனுபவத்தை கொண்டு She is moving towards perfection அவள் பூரணத்துக்கு நேராய் கடந்து போகிறவளாய் because இருக்கிறாள். she understands the shout. ஏனென்றால் அவளுக்கு அந்த ஆரவாரத்தின் சத்தம் She இன்னதென்று புரிந்து கொண்டவள். understands the midnight cry. அவளுக்கு அந்த நடுராத்திரி சத்தம் இன்னதென்று அவள் Oh, புரிந்து கொண்டவள். every time the Lord speaks to her, எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அவளிடத்திலே பேசுகிறார், she understands, behold, the bridegroom comes. இதோ மணவாளன் வரப்போகிறார் என்கிற அந்த ஒரு செய்தியை அவள் Not புரிந்து will கொண்டாள். come, அவள் இனிமே வரப்போகிறார் he என்கிறா. is coming. அவள் வந்து He is கொண்டிருக்கிறார். descending down from heaven. அவள் வானத்திலிருந்து இறங்கி வந்து That's கொண்டிருக்கிறார். why the shout is going on this அதனால்தான் earth. இந்த பூமியிலே ஆரவார சத்தம் உண்டாகி So கொண்டிருக்கிறது. God is calling his bride out of the church. எனவே தேவன் அந்த சபை என்கிற அந்த பெரும்பான்மை கூட்டத்திலிருந்து தன்னுடைய மனவாட்டியை அவர் வெளியே From the அழைக்கிறார். world we have been called. முதலாவது நாம் உலகம் என்கிற நிலையிலிருந்து But நாம் அழைக்கப்பட்டோம். from the called, God is calling out elect. அந்த அழைக்கப்பட்ட கூட்டத்திலிருந்து தேவன் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட From the கூட்டத்துக்கு general மாற்றினார். church is calling out the bride church. ஆண்டவர் அந்த பொதுவான சபை கூட்டத்திலிருந்து மனவாட்டி சபையாய் நம்மை Some people மாற்றினார். say they argue, are there two churches then you are talking about? நீ வந்து என்னப்பா ரெண்டு சபை இருக்கிறதா பேசுறியா? That's not the scripture say there is only one church. வேத வசனம் அப்படி சொல்லல, ஒரே சபை Of தான். course the scripture is saying there is only one church. ஒரே ஒரு சபை தான் But இருக்கிறது. when we read the parable of the 10 virgins, ஆனா இந்த 10 கன்னிகள் ஓமைகளை everyone is a virgin. எல்லாருமே The கன்னிகைகள். foolish virgins, they are not prostitutes. அந்த புத்தியில்லாத கன்னிகள் அவர்கள் வேசிகள் அல்ல. The foolish virgins are virgins. அவர்களும் கன்னிகைகள் தான். They are sanctified, அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். but they are callous. ஆனா கவனமே இல்லாமல் They இருந்தார்கள். belittle the shout. அந்த சத்தத்தை குறித்த ஒரு புரிந்து They கொள்ளுதல் belittle the midnight cry. நடுராத்திரின் சத்தத்தை குறித்து கவலை இல்லாமல் They அவர்கள் belittle the time in which they are living on this earth. இந்த பூமியிலே எப்படிப்பட்டதான காலத்திலே நேரத்திலே வாழ்கிறோம் என்கிறதை குறித்த அறிவு உணர்வு இல்லாமல் Because of their insincerity, அவர்களுடைய உத்தமம் இல்லாத because of their laziness, அவருடைய சோம்பல்தனத்தினாலே they are not going to meet the bridegroom. அவர்கள் மணவாளனை சந்திக்க அவர்களால முடியல. But out of the church, ஆனால் சபையில் இருந்து, out of the entire virgins, அந்த முழு கன்னிகை கூட்டத்தில் இருந்து God is calling out only the wise. தேவன் வந்து புத்தி உள்ளவர்களை மாத்திரம் Only the wise are the bride of Christ. அந்த கிறிஸ்துவின் மனவாட்டியான புத்தி உள்ள கன்னிகைகள். Praise the name of the living God. இவருடைய நாமத்துக்கு It is only one church, ஒரே சபைதான் உண்டு. but it is two stages of this one church. ஆனா இந்த ஒரே சபையிலே ரெண்டு விதமான நிலைகள். From the world, God has called us to be in the church of the living God, சபை என்கிற ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்குள்ளே அங்கமாக்கினார். because he called us out of darkness into his marvelous light. அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை But வரவழைத்தார். after we are called, ஆனால் நாம் அழைக்கப்பட்ட பின்பு he is calling us out of Laodicea, இப்பொழுது அந்த லவோதிக்கா சபையில் இருந்து நம்மை வெளியே calling out அழைக்கிறார். his bride அவர் தம்முடைய மனவாட்டியாய் அவர் வெளியே அழைக்கிறார். with a shout of the message of restoration, அந்த சீர்பொருந்தலின் செய்தி என்கிற அந்த ஆரவார சத்தத்தை with the midnight cry. அந்த நடுராத்திரின் சத்தத்தை கொண்டு But what is happening? என்ன நடந்தது? People are not able to spot out the difference, அந்த வித்தியாசத்தை ஜனங்களாலே அடையாளம் காண முடியாமல் போகும். because everything is operating in this, it looks like it is operating the same way. எல்லாமே ஒரே விதமாக கிரியை செய்ய இயங்குகிறது போல அவர்களுக்கு See, that is காணப்பட்டது. the deception of the devil. அது பிசாசுனுடைய வஞ்சகமான காரியம். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. I have told you many times, நாம் அநேக முறை நான் சொல்லி from the beginning, from the creation, அந்த சிருஷ்டிப்பின் காலம் முதல் from the birth of Cain and Abel, out of the same womb called Eve, ஒரே அந்த ஈவ் என்கிற ஏவாள் என்கிற தாயின் கருவிலிருந்து பிறந்த காயின் there are ஆபேல் two spirits working so close parallelly. இரண்டு விதமான ஆவிகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரே It's நேரமாக parallelly working so close that it becomes difficult for the people to spot out the difference. ஜனங்களாலே அடையாளம் காண முடியாதபடி இரண்டும் ஒன்றாகவே இணைந்து கிரியை செய்கிறது. Cain also says, my mother is Eve. காயின் சொல்வான் அவனும் என்னோட அம்மா ஏவாள். Abel says, my mother is also Eve. ஆபேல் சொல்வான் அவன் என்னோட அம்மா He ஏவாள். came out of the same womb. அவர்கள் இருவரும் ஒரே. What's the difference between you and me? உனக்கும் எனக்கு என்னப்பா That's the வித்தியாசம்? same thing that has been happening throughout the dispensation of time. இது காலாகாலங்களாக இப்படிதான் நடந்து கொண்டு வருகிறது. And that is the same thing that is happening even in this day and time. இந்த காலத்துல இந்த நேரத்திலும் கூட இதுதான் நடைபெற்று Today's Eve is the church of Jesus Christ. இந்த ஏவாள் என்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சபைக்கு ஒப்பாய் But the real one
one ஆனா உண்மையானவள் is the bride of Christ. கிறிஸ்துவின் மணவாட்டியாய் They are the wise virgins. அவர்கள் புத்தியுள்ள கன்னிகளாய் They are the ones that listen to the shout, the midnight cry. அப்படிப்பட்டவர்கள் மாத்திரமே அந்த நடுராத்திரியே உண்டாகிற அந்த சத்தத்துக்கு அவர்கள் செவி For கொடுப்பார்கள். example, take the days of Moses. மோசேயுடைய காலத்தை Was எடுத்துக்கொள்ளுங்கள். another one called Balaam. அங்கே பிலேயாம் என்கிற ஒருத்தன் Cannot spot out the difference. இந்த வித்தியாசத்தை நம்மால Like Moses was anointed of God, எப்படி மோசே தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார், Balaam was also anointed of God. பிலேயாமும் தேவனாலே அபிஷேகம் He did not receive his anointing from the pit of hell. அவன் வந்து எந்த ஒரு பாதாளத்தின் வாசல்ல இருந்து அவன் அபிஷேகத்தை But பெற்றுக்கொள்ளல. Moses was leading people towards God. மோசே தேவனுடைய ஜனங்களுக்கு தேவனுடைய நேராய் வழி But நடத்தினான். Balaam, ஆனால் பிலேயாமோ though he claimed to have the Spirit of God, அவன் தேவனுடைய ஆவியை தனக்குள்ளே கொண்டவன் என்று though சொல்லிக் he கொண்டாலும், identified like a prophet as Moses was, மோசே போல தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டாலும் was manipulating the people, அவன் ஜனங்களை வந்து குழப்பம் பண்ணினான். trying to lead the people away from God. தேவனை விட்டு தூரம் போக ஜனங்களை அவன் In தூண்டினான். this day and age, இந்த காலத்துல இந்த நேரத்துல if we have to be in the wise lot of the virgins, நாம அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் கூட்டத்திலே நம்ம we அங்கமாய் have to be the bride of Christ. நாம் கிறிஸ்துவின் மணவாட்டிகளாய் இருப்போம். Begins with a genuine born again அது experience. உண்மையான மறுபிறப்பின் அனுபவத்தின் ஆரம்பமாக My இருக்கிறது. brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர born சகோதரிகளே, again experience is not some kind of a sensation. அந்த மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம் ஏதோ ஒரு உணர்வாக நமக்கு It is இருக்கக்கூடாது. not some kind of a mystical experience. ஏதோ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நமக்கு Because நடக்கிறது. today's born again experience, it is being interpreted in many ways. ஏனென்றால் இன்றைய நாட்களிலே இந்த மறுபடியும் பிறக்கிற ஞானஸ்நானத்தை பற்றி Some அநேக people, காரியங்கள் some people say if you are baptized, you are born again Christian. ஆண்டவர் சொல்லுச்சு, சில பேர் சொல்றாங்க நீ வந்து ஞானஸ்நானம் பெற்று மறுபடியும் If you are immersed in water, நீ தண்ணீரில நீ மூழ்கி எடுக்க like you have been baptized like the good old days. அந்த பழைய நாட்களிலே நடந்தது போல காணப்பட Oh, வேண்டும். yes, absolutely. Every bride of Christ will be baptized, as the scripture says, in the name of Jesus Christ by immersion. கிறிஸ்துவின் உண்மையான மணவாட்டியானவள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவள் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவள். Some people say you have to speak in tongues if you have to be born again. சிலர் என்ன சொன்னா நீ மறுபடியும் பிறந்த ஞானஸ்நானம் பெற்றனா நீ பாஷை பேசு. You have spoken in 1970, 80, 90, one point of time in your life, you are born again. Don't worry about it. You are sealed, packed and ready to go to heaven. நீ அந்த நாளிலே நீ மறுபடியும் பிறந்த அந்த நாட்களிலே நீ ஏற்கனவே நீ பாஷை பேசிட்ட, அதனால நீ வந்து பரலோகம் போறதுக்கு நீ ஆயத்தம் என்று But my brothers and sisters in Christ, ஆனால் கிறிஸ்துவுக்குள் அன்பான if சகோதர you சகோதரிகளே, need to know today, am I truly born again? ஆனால் இந்த நாளிலே நீ அறிய வேணும், உணர வேணும், நான் உண்மையாகவே மறுபடியும் நான் நான் பிறந்தவனா? உண்மையாவே மறுபடியும் பிறந்திருக்கேனா? There is only one evidence. அதற்கென்ற ஒரே ஒரு ஆதாரம் If தான் we have been born again by the incorruptible seed of God's word, தேவனுடைய வார்த்தையாகிய அழிவில்லாத வித்தினாலே நாம் மறுபடியும் we will ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், not be able to deny anything that God says. தேவன் சொன்ன இந்த வார்த்தைகளிலிருந்து எது ஒன்றையும் நாம் மறுக்க மாட்டோம். நம்முடைய மனசாட்சி இந்த வசனத்துல சொல்லியிருக்கிற ஒரு காரியத்தையும் மறுக்க என்ன பண்ணாது? அனுமதிக்காது. It will continuously ring out in our hearts and in our ears. We are heading the wrong way. நாம் தவறான வழிகளிலே போகிறோம் என்பதை குறித்த ஒரு உணர்வை நம்முடைய இருதயத்தின் செவிகளில் அது தொனித்து He will cry out, you come back to this word by which you were born again. நீ எந்த வித்தினால பிறந்தையோ அந்த வித்துக்கு நேராய் நீ வா. This is how you have to grow. நீ இப்படியாக தான் வளரப்பட வேண்டும். This is how you have to hear. இப்படித்தான் நீ கேட்கப்பட This வேண்டும். is what you have to believe. நீ இப்படித்தான் விசுவாசிக்க This is வேண்டும். how you have to live your நீ life. இப்படித்தான் உன் வாழ்க்கை நீ வாழ வேண்டும். The bride of Christ கிறிஸ்துவின் will மணவாட்டியானவள் listen to that shout. அந்த ஆரவாரத்துக்கு Will அவள் listen to செவிகொடுப்பாள். that midnight அந்த cry. நடுராத்திரின் சத்தத்துக்கு அவள் It all செவிகொடுப்பாள். begins by a genuine born again எல்லாம் experience. உண்மையான மறுபிறப்பின் அனுபவத்தில் If ஆரம்பிக்கிறது. we are born of the Holy Spirit, நாம் பரிசுத்த ஆவியினாலே we பிறந்திருப்போம். cannot deny any part of God's word, which is the words of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த வேத வசனங்களிலே ஒன்றையும் நாம் மறுக்க So it மாட்டோம். is through that genuine born again experience, அந்த உண்மையான மறுபிறப்பின் அனுபவத்தின் மூலமாக beginning by repentance, மனம் திரும்புதலின் baptism in the name of Jesus Christ by immersion, கிறிஸ்துவின் நாமத்தினாலே by ஞானஸ்நானம் the infilling of the Holy Ghost, பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றவர்கள், growing in the same word by which we were born again. நாம் பிறந்த அதே வார்த்தையாகிய வித்தினாலே நாம் மறுபடியும் வளர்க்கப்பட்டவர்களாய், Then only we can be the bride. அப்பதான் நம் மணவாட்டி என்கிற அந்த ஸ்தானத்தை அடைகிறோம். See, Christ is our head. கிறிஸ்து நம்முடைய தலையாய் இருக்கிறார். He is the word. அவரே வார்த்தை.
If we say we are in Christ, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று நாம் சொல்லிக் we also have to be the word. நாம் வார்த்தைக்குள்ளாகவும் இருக்கப்பட வேண்டும். Nothing more, nothing less. இதற்கு அதிகமானது ஒன்றுமில்லை, குறைவானது ஒன்றுமில்லை. All part of our lives are being restored நம்முடைய வாழ்க்கையின் எல்லா by the பகுதிகளுமே shout which is the going forth of the message of நமக்கு restoration. முன்பாக கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த ஆரவாரத்தின் சத்தமாகிய சீர்பொருந்தலின் செய்தியினாலே சீர்பொருந்தப்பட வேண்டும். Our Lord Jesus said நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து in சொன்னார், John chapter number 15, யோவான் 15வது அதிகாரத்தில், we all know that நாம் எல்லாரும் நன்றாக Jesus said, I am the vine and you are the branches. நான் மெய்யான திராட்சைச் செடி, நீங்கள் கிளைகள். He says, I am the main stem, நான் தான் நடுப்பகுதி, I am the root, நானே வேராய் but இருக்கிறேன். you people are just the branches that have come out of me, out of my root. என்னிலிருந்து நீங்கள் எல்லாம் புறப்பட்டு வெளியே வந்த கிளைகள். If you abide in me நீ என்னிலே நிலைத்திருந்தால் and I in you, நானும் உங்களிலே you நிலைத்திருப்பேன். shall bring forth much fruit. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். Without me you can do nothing. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. Jesus said, if you abide in me. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னிலே நிலைத்திரு. He never said if you are engrafted in me. நீ எனக்குள்ள அப்படி பதிஞ்சிருன்னு சொல்லல. என் கூட ஒட்டி இருந்தனா கனிகளை கொடுப்பேன்னு சொல்லல. ஆண்டவர் நிலைத்து இருந்தனான்றாரு. There is a difference between abiding and engrafting. நிலைத்திருப்பதற்கும் ஒட்டி இருப்பதற்கும் வித்தியாசம். Do you know what is engrafting? அந்த ஒட்டி வைக்கிறது என்றா என்ன தெரியுமா? Engrafting means ஒட்டி வைக்கிறது என்பது separately you take a branch and engraft it to a main tree. ஒரு கிளையை வெளியிருந்து எடுத்து அந்த முக்கியமான தண்டு பகுதியோடு இணைக்கிறது. But abiding means ஆனா நிலைத்திருக்கிறது என்பது the branches originally birthed out of அந்த நடு தண்டு பகுதியில் இருந்தே ஒரு கிளை கிளம்பி வருகிறது. But today's church, இன்றைய நாளின் சபைகள், some are abiding சில நிலைத்திருக்கிறது because they have come out of Christ. ஏனென்றால் கிறிஸ்துவிலிருந்து வெளியே That branch have grown out of Christ. அந்த வெளிவந்த கிளைகளை போன்றவர்கள் கிறிஸ்துவிலிருந்து அவர்கள் வளருகிறார்கள். But sadly, ஆனா வருத்தமான காரியம், some are engrafted. சிலர் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறார்கள். Let me give you an example. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். Let me give you a natural example. இயற்கையான உதாரணம். One time, ஒரு நேரம் a man, a servant of God, ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் he saw a tree. ஒரு மரத்தை பார்த்தார். And he asked the person that took him to the tree. அந்த ஒரு நபரை பார்த்து அந்த மரத்துக்கிட்ட அவனை கூட்டி போனவரை பார்த்து, இது என்ன மரம்னு கேக்குறா. What is this tree? இந்த மரம் என்ன மரம்? That man says, this is orange tree. இது வந்து ஆரஞ்சு மரம் என்று சொன்னார். But to his surprise, ஆனா ரொம்ப அவருக்கு ஆச்சரியம். this servant of God, இந்த தேவனுடைய ஊழியக்காரர், he saw orange fruit. அவருக்கு ஆரஞ்சு பழத்தை பார்த்திருக்கிறாரு. In the same tree he saw lemon fruit. அதே மரத்துல அவர் வந்து எலுமிச்சம் பழத்தை பார்த்திருக்கிறாரு. In the same tree he saw tangerine. அதே பழத்துல tangerine மீன்ஸ் என்ன தமிழ்ல? In the same tree he saw grapefruit. அதே மரத்திலேயே நல்லா சொல்றேன், tangerine, grapefruit, lemon இதெல்லாமே they all belong to the family of citrus. சிட்ரஸ்க்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? எலுமிச்சம்பழத்துல ஒரு புளிப்பு இருக்குல்ல, அந்த பல்ப்ல, அது வந்து நான் சொன்ன எல்லா பழங்கள்லயும் இருக்கும். ஆரஞ்சுலயும் இருக்கும். சேம் கைண்ட் ஆஃப் பல்ப். You can see the same kind of pulp in grapefruit. You can see the same kind of pulp in tangerine. Only one tree. ஒரே மரம் தான். ஏங்க நான் கதை விடுறேன்னு நினைக்காதீங்க. அப்புறம் பாட்னி கிளாஸ் எடுக்க வேண்டியதாயிடும். It's an engrafted tree. அது வந்து ஒட்ட வைக்கப்பட்ட மரம். அதாவது ஒரிஜினலா அது என்னதான்? ஆரஞ்சு மரம். இந்த எலுமிச்சம்பழம் மற்ற கிரேப் ஃப்ரூட்டு டேஞ்சரின்லாம் பங்காளிங்களாக இருக்கிறதுனால, பங்காளின்னா என்ன? சிட்ரஸ் ஃப்ரூட்டு. அது ஒரே வகையான புளிப்பை கொடுக்குற அந்த கனி குடும்பம் அப்படி சொல்லாமா? ஃபேமிலி ஆஃப் ஃப்ரூட்ஸ். என்ன பண்ணியிருக்காங்க? இந்த ஆரஞ்சு மரத்தில் கொஞ்சம் கீறி எலுமிச்சம் பிரான்ச்சை என்ன பண்ணுறது? They have broken the lime branch from the lime tree and have engrafted it into this orange tree. எலுமிச்ச மரத்துல இருக்கிற ஒரு கிளையை எடுத்து வெட்டி எடுத்து ஆரஞ்சு மரத்துல They have broken a tangerine branch and the grapefruit branch and they engrafted it into the orange tree. அந்த கிரேப் ஃப்ரூட்ல இருக்கிற ஒரு கிளையை எடுத்து மறுபடியும் இந்த ஆரஞ்சு பழத்துல ஒட்ட வச்சிருக்காங்க. அதுல அதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா,
If a lemon branch was engrafted, only that branch will bring forth the lemon fruit. எந்த கிளை அந்த எலுமிச்சை கிளை ஒட்ட வைக்கப்பட்டதோ அந்த கிளையில மாத்திரம் எலுமிச்சம்பழம். Only the tangerine branch will bring tangerine fruit that has been engrafted. எந்த டாஞ்சரின் கிளை ஒட்ட வைக்கப்பட்டதோ அந்த கிளை ஃபுல்லா அந்த பழம். But all the branches that originally came out of that orange tree, ஆனா உண்மையாகவே அந்த ஆரஞ்சு மரத்தின் வேறு தண்டு பகுதியில இருந்து வந்த கிளைகள், they are all giving the original orange அவர்கள் fruit. எல்லாம் உண்மையாகவே ஆரஞ்சு பழத்தை தான் கொடுத்துட்டு So that is what happening in the church even today. இந்த நாளின் சபைகளிலும் நடைபெறுகிற காரியம் இதுவே. Those that are the original branches that came out of the root of Christ, கிறிஸ்து என்கிற வேரிலிருந்து கிளை தண்டு பகுதியிலிருந்து வந்தவர்கள் எல்லாரும் they are bearing fruits to the fullest. அந்த நிறைவான கனியை கொடுக்கிற மிகுந்த கனியை கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார். They are being restored in all things அவர்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் சீர்பொருந்தினவர்களாய் because they hearken to the voice of restoration. ஏனென்றால் அந்த சீர்பொருந்தலின் செய்திக்கு செவி They don't ignore that shout, they don't ignore that midnight cry. ஆரவாரத்தையோ அந்த நடுராத்திரி சத்தத்தையோ அவர்கள் தவிர்க்கல. But what about the other branches, மற்ற கிளைகளை குறித்த காரியம் engrafted branches? ஒட்ட வைக்கப்பட்ட கிளைகள், அவங்களுக்கு என்னன்னா கிறிஸ்து கொஞ்சம், அப்புறம் என்னது, என்னுடைய சொந்த உலகம் கொஞ்சம். They have their own world a little and Christ a little. கிறிஸ்து கொஞ்சம் தங்களுடைய சுய வாழ்க்கை உலக வாழ்க்கையில் கொஞ்சம். பாருங்க, I am also in Christ, I am also a branch of Christ, நானும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு கிளை. I am also born again. நானும் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். Well, you will not deny any part of God's word. தேவனுடைய வார்த்தையின் எந்த ஒரு பகுதியும் நீ You will not have any gene on your own. நீ உனக்கென்று சுயமான ஒரு வம்சம் உனக்குள்ளே கிடையாது. Praise the name of the living God. It's not like we have a little bit of attribute from Christ and little bit of attribute from the world. கொஞ்சம் கிறிஸ்துவினுடைய தன்மைகளை நமக்குள்ளும் கொஞ்சம் உலகத்தின் தன்மைகளை நமக்குள்ளும் வைத்திருக்கிறதுக்கு Little bit of worldly fruits, little bit of godly fruits. தேவனுக்கேற்ற கனிகள் கொஞ்சம் உலகத்துக்கேற்ற கனிகள் கொஞ்சமாய் நாம் The இருக்கிறோம். bride of Christ, கிறிஸ்துவின் மனவாட்டியானவள், she is genuine. அவள் உண்மையானவள். She is coming from the root which is Christ. அது கிறிஸ்து என்கிற வேரிலிருந்து அவர் Born again by the incorruptible seed of God's word. அழிவில்லாத அவருடைய வார்த்தையாகிய வித்தினாலே She மறுபடியும் is பிறந்தவள். original. அவள்தான் உண்மையானவள். She is whole. அவள் முழுமையானவள். Every passing day, கடந்து போகிற ஒவ்வொரு நாளும் she is moving towards perfection. அவள் இந்த பூரணத்துவத்துக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கிறாள். Godly nature is emanating out of her life. அவளுடைய வாழ்க்கையிலிருந்து தேவனுடைய தன்மைகளானது வெளிப்படுகிறது. We are not an engrafted branch, நாம் ஒட்ட வைக்கப்பட்ட கிளைகள் அல்ல. but we abide in him. We originally come out of him and stay in him. அவருக்குள்ளிருந்து வெளியே வந்தவர்கள். Praise the name of the living God. நாமத்துக்கு மகிமை. There is no other age after the seventh church age. ஏழாம் சபையின் காலத்துக்கு பின்பு வேறொரு The காலம் present church age is the last church age. இந்த காலம் ஏழாம் சபையின் அந்த கடைசி காலம். The scripture says, now is the time. இப்பொழுதே காலம். Today is the day of salvation. இன்றைக்கே இரட்சணிய நாள். God has a people ordained for this day and time. தேவன் இந்த காலத்துக்கென்று தம்முடைய ஜனத்தை அவர் ஆயத்தம் பண்ணி அபிஷேகித்திருக்கிறார். They listen to that pure, unadulterated sound, cry, voice, the message of restoration. தாம் ஏற்படுத்தின தெரிந்து கொண்ட அபிஷேகித்த தம்முடைய ஜனத்தை அவர்கள் தேவனுடைய அந்த நடுராத்திரியின் சத்தத்துக்கும் கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த ஆரவாரத்தின் சீர்பொருந்தல் செய்திக்கும் அவர்கள் To be restored in all things. அவர்கள் எல்லாவற்றிலும் சீர்பொருந்துகிறார்கள். Don't get me wrong, God has had his bride in each and every age. ஒவ்வொரு காலத்திலும் தேவன் தமக்கென்று மனவாட்டியை கொண்டவராய் Those who received the message that God gave for that age and those that have lived truly and have died, they are the bride of Christ. அந்தந்த காலத்திலே கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாய் உண்மையாய் வாழ்ந்து மரித்தவர்கள் அவர்கள் கிறிஸ்துவுக்கு மனவாட்டிகளாகவே இருக்கிறார்கள். ஆண்டவர் அந்தந்த காலத்துல வெளிப்படுத்தின சத்தியத்தை கேட்டு உண்மையா வாழ்ந்தவங்க எல்லாமே என்னார் தான். நம்மளுக்கு இன்னைக்கு இருந்த வெளிச்சம் ஒருவேளை அன்னைக்கு அவருக்கு இல்லாம, ஆனா அன்னைக்கு ஆண்டவர் என்ன வெளிச்சம் கொடுத்தாரோ அதற்கு உண்மையாக they were living truly to that word. அந்த வெளிப்படுத்தப்பட்ட அந்த சத்தியத்துக்கு அவர்கள் உண்மையாய் இருந்தார். They will get up from the grave when Jesus comes as the bridegroom in the middle of the earth. மணவாளனாய் மத்திய ஆகாயத்தில் வரும்போது அவர்கள் கல்லறையிலிருந்து வெளியேறுவார்கள். In Exodus chapter number 12 and verse number 15. யாத்ராகமம் 12வது அதிகாரம் 15வது வசனம். In the shadow the Lord is talking about the purity of the word that the bride would consume.
அந்த எப்படிப்பட்டதான ஒரு சுத்தமுள்ள வார்த்தையை மனவாட்டியானவள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறதை குறித்து அங்கே சொல்ல. In the shadows, when the Lord spoke to the people, அங்கே நிழலாட்டத்திலே ஜனங்களிடத்தில் ஆண்டவர் பேசி சொல்லுகிறார். what did he say? என்ன சொல்லுகிறார்? 7 days shall ye eat unleavened bread, even the first day ye shall put away leaven out of your houses, for whosoever eateth leavened bread from the first day until the 7th day, that soul shall be cut off from Israel. யாத்திராகமம் 12:15 புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளிலே தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலரில் இருந்து அறுப்புண்டு போவான். Talking about the leavened bread and unleavened bread. இது புளிப்புள்ள அப்பம் புளிப்புள்ள அப்பத்தை. Also it is talking about 7 days. அது மாத்திரமல்ல 7 நாட்களை The 7 days are the 7 church ages. அந்த 7 நாட்களும் 7 சபையின் காலங்களாகும். And the leavened bread is the pure word of God. அந்த புளிப்பில்லாத அப்பம் என்பது தேவனுடைய சுத்தமுள்ள வார்த்தை. Unadulterated word. அந்த கலப்படம் இல்லாத தேவனுடைய The message that came from heaven for that age, for his bride. வானத்திலிருந்து அந்த நாளிலே வெளிப்பட்ட அந்த செய்தியானது அவருடைய மனவாட்டிக்காய் வெளிப்பட்டது. It is never contaminated. அது ஒரு காலம் கலங்கப்பட்டு போனது. Because if somebody eats the contaminated bread, ஏனென்றால் அந்த கலங்கப்பட்டு போன ஒரு அப்பத்தை the ஒருவன் scripture புசித்தால் says that soul shall be cut off from Israel. அங்கே வேதவசனம் என்ன சொல்லுது? புளித்த அப்பம் புசிக்கிறவன் அவன் ஆத்துமா இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போகும். Everyone that consumes unadulterated word of God, எனவே புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்கிற எவனும் only they are the bride of Christ. அவர்கள்தான் கிறிஸ்துவின் மனவாட்டியாய் இருக்கிறார்கள். Only they shall rise up in the last day. அவர்கள்தான் கடைசி நாளிலே எழும்புவார்கள். Only they shall be caught up to meet the Lord in the air. அவர்கள்தான் மத்திய ஆகாயத்தில் ஆண்டவராலே Only எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். they shall be changed. அவர்கள்தான் மாற்றம் அடைவார்கள். From the first day until the 7th day. அந்த முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் So வரைக்கும். God had his bride all through the ages. எனவே காலங்களாக தேவன் தமக்குரிய மனவாட்டிகளை அவர் கொண்டவராய் இருக்கிறார். And they received the message that was going forth from heaven in their day and time. அவர்களுடைய காலத்திலே அவர்களுக்கென்று வானத்திலிருந்து வெளிப்பட்ட செய்தியானது அவர்களுக்கு முன்பாக. That's why Jesus said in Matthew 16, beware of the leaven of the Pharisees and of the Sadducees. அதனால தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 16வது அதிகாரத்தில் சொல்கிறார், பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். அது என்ன புளித்த மாவு? கலப்பட வார்த்தை, unadulterated word. He is warning. அவர் எச்சரிக்கை செய்கிறார். He warned us. அவர் நம்மை எச்சரிக்கிறார். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. There is no 8th church age. 8வது ஒரு சபை கிடையாது. The first day to the 7th day. அந்த முதல் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும். When we read Jude chapter 1 and verse number 14, the scripture says, யூதா எழுதின பொதுவான நிருபம் 14வது வசனத்திலே the scripture talks about Enoch, the 7th from Adam. 7ஆம் தலைமுறையான ஏனோக்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Enoch is 7th from Adam. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு. Adam, Seth, so on until Enoch. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு வரைக்கும். Number 1 to number 6. 1வது ஆளிலிருந்து 7வது ஆள் வரை. From 1 to number 6. 1லிருந்து 6 வரைக்கும். From Adam to the one that lived before Enoch. ஏனோக்குக்கு முன்பாக வாழ்ந்தவர் வரைக்கும். ஆதாமிலிருந்து ஏனோக்குக்கு முன்பாக வாழ்ந்தவர். They all died. அவர்கள் எல்லாம் மரித்தார்கள். But the 7th, Enoch, ஆனால் 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு was translated without seeing death. அவன் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். Only in the 7th church age அந்த 7ஆம் சபை காலம் மாத்திரமே there will be the catching away of the saints. அவர்கள் பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட. Oh yes, the bride that lived on the face of this earth in the last 6 ages. இந்த கடந்த 6 சபை காலங்களும் ஆண்டவருடைய மனவாட்டிகள் அங்கங்கே வாழ்ந்தவர்கள். They are the bride. They lived true to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையுள்ளவர்களாய் தேவனுடைய மனவாட்டியாய் வாழ்ந்தவர்கள். But they all died. அவர்கள் எல்லாரும் மரித்தார்கள். But the 7th church, ஆனால் 7ஆம் சபையோ that is the period. அந்த காலம்தான். That is the period of the midnight in God's calendar. தேவனுடைய கால அட்டவணையிலே நடுராத்திரி இரவாய் இருக்கிறது. And that's why she hears the midnight cry. அதனால தான் அந்த நடுராத்திரியின் சத்தத்தை அவளாலே கேட்க. That's why she listens to the shout. அந்த அரவாரத்தின் சத்தத்தை அவளுக்கு கவனம் கொடுக்க முடிந்தது. The 7th from Adam called Enoch. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும். What does the scripture say? வேதவசனம் என்ன He சொல்கிறது? walked with God. அவன் தேவனோடு சஞ்சரித்தான். The scripture says in one of the book of the prophets, தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது, how can two walk except they be agreed? இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தாலோ ஒருமித்து போவார்களோ? ஒரு மனம் இருந்தாதான் ஒண்ணா
If the scripture says Enoch walked with God, ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்தான். the type of the translating bride of Christ, கிறிஸ்துவின் மனவாட்டி மறுரூபப்படுவதற்கு அடையாளமாக Noah is a type of the remnant of Israel. அங்கே இஸ்ரவேலுக்கு ஆதரவு கொடுக்கிறது தான் அந்த நோவாவுடைய Remnant means remaining those who are on this earth. இந்த பூமியிலே மீந்திருக்கிறவர்களை அடையாளமாக நோவா சொல்லப்பட்டது. That is the type of Noah and his family and the floods and all that story. நோவாவும் அவனுடைய குடும்பமும் ஜலப்பிரளயத்திலே காக்கப்பட்டதுக்கு It's talking about the time of tribulation. அது உபத்திரவ காலத்தை பற்றி But சொல்லப்பட்டிருக்கிறது. before that, அதற்கு முன்பாக the seventh from Adam, Noah. Enoch. ஏழாம் தலைமுறையான ஏனோக். He was translated without seeing death. அவன் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். Praise the name of the living God. He walked with God. அவன் தேவனோடு சஞ்சரித்தான். He agreed with God. அவன் தேவனோடு ஒத்து His சென்றான். life was fully restored with God. அவனுடைய வாழ்க்கை தேவனோடு முழுவதுமாய் சீர்பெருந்தனவன்றாய். That's how the bride of Christ have to be in the seven churches. இந்த ஏழாம் சபை காலத்திலே காணப்படுகிற மனவாட்டி ஆனவளும் அப்படியே She இருக்கப்பட listens to the வேண்டும். shout, அவள் அந்த அரவார சத்தத்துக்கு going forth of the message. அதற்கு முன்பாய் கடந்து போகிற செய்திக்கு அவள் She hearkens to the midnight cry, அந்த நடுராத்திரி சத்தத்துக்கு அவள் செவி கொடுக்கிறவளாய் இருப்பாள். and she walks அது in மாத்திரமல்ல, total agreement with God. தேவனோடு கூட இசைந்து நடக்கிறவளாய் அவள் காணப்படுவாள். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. 1 Thessalonians 4 and verse number 16. 1 தெசலோனிக்கேயர் 4:16. Three things the scripture is talking about. வேதவசனம் மூன்று காரியங்களை சொல்லுகிறது. When the Lord shall descend down. கர்த்தர் தாமே இறங்கி வரும்போது, Number one is the shout. முதலாவது ஆரவாரம். That is the going forth of the message of restoration. அதுதான் சீர்பெறுதலின் செய்தி நமக்கு முன்பாய் கடந்து போய் So கொண்டிருக்கிறது. the bride of Christ, no matter wherever you are living, கிறிஸ்துவின் மனவாட்டியாய் நீ எங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, hearken நீ அவருடைய சத்தத்துக்கு செவி to கொடு. the shout of God. தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடு. Hearken to the midnight cry. அந்த நடுராத்திரி சத்தத்துக்கு நீ செவி Hearken கொடு. to the going forth of the message in this day and time. இந்த காலத்துல இந்த நேரத்துல கடந்து போய் கொண்டிருக்கிற செய்திக்கு நீ செவி கொடு. This is the message of restoration. இதுதான் சீர்பெறுதலின் செய்தியாகும். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. And then the scripture is talking about a voice. அது மாத்திரமல்ல, இன்னொரு சத்தத்தை பற்றி Do சொல்லப்பட்டிருக்கிறது. you know what is a voice? அந்த சத்தம் என்ன சத்தம் தெரியுமா? The voice is for the dead people. அது மரித்தவர்களுக்காக கொடுக்கப்படுகிற சத்தம். Figuratively, அது குறிப்பாக அவர்களுக்கு என்று. we see that in the ministry of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திலே நாம் அதை காண When முடியும். Jesus stood before the tomb of Lazarus, அந்த லாசருடைய கல்லறைக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நின்றபோது, what did he do to bring him back to life? அவனை ஜீவனோடு திரும்ப கொண்டு வர அவர் செய்தது என்ன? In that shadow, Jesus said, அந்த நிழலாட்டத்திலே இயேசு கிறிஸ்து சொன்னார், my Bible says, என்னுடைய வேதம் he சொல்லுகிறது, cried with a loud voice. அவர் பெரிய சத்தமாய் அவனை நோக்கி சத்தமிட்டார். So that voice that this scripture is talking about அது அந்த சொல்லப்படுகிற அந்த சத்தமானது என்ன is for the bride that has been dead and gone. அந்த மரித்து கடந்து போன மனவாட்டிக்கு கொடுக்கப்படுகிற சத்தம் அது. And finally, இறுதியாக you read about the trump of God. தேவனுடைய எக்காலத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். What is the trump of God? அந்த தேவ எக்காலம் என்ன? Whenever the trumpet was sounded in the shadows of the Old Testament, நிழலாட்டத்திலே பழைய ஏற்பாட்டிலே எப்பொழுதெல்லாம் எக்காலம் ஊதப்பட்டதோ, it was a calling for the feast of celebrations. அது கொண்டாட்டத்துக்கென்று விருந்துக்கென்று அழைக்கப்படுகிற ஒரு அழைப்பாகும். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. You can read the passage of scriptures in Joshua 6 and Leviticus 23 and so on. யோசுவா 6வது அதிகாரத்திலே, லேவியராகமம் 23வது அதிகாரத்திலலாம் நீங்க அதை வாசிக்கலாம். Also you see it in Numbers. It is called the feast of the trumpets. என்னாகமத்தில கூட நீங்கள் அதை வாசிக்கலாம். The feast of the trumpets is a symbol of celebration. விருந்துகளுக்கென்று கொடுக்கப்படுகிற அந்த எக்கால சத்தமானது கொண்டாட்டத்துக்கு அடையாளம். So what do we understand? இதிலிருந்து நான் புரிந்து கொள்கிறது The என்ன? trumpet of God. தேவ எக்காலம் தொனிக்கும் It's போது the final call. அது ஒரு இறுதியான அழைப்பு. My bride, என்னுடைய மனவாட்டியே, come for the wedding celebration. நீ ஆட்டுக்கு கல்யாண விருந்துக்கு நீ வா. Come for the marriage supper of the lamb. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு நீ வா. But in this present time, இந்த நிகழ்காலத்துல there is going a shout. அங்கே ஒரு ஆரவாரம் போய் Going கொண்டிருக்கிறது. forth of the message. அது ஒரு செய்தியை கொண்டு போய் That is for the கொண்டிருக்கிறது. bride of Christ that are அது living. கிறிஸ்துவின் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவின் மனவாட்டிக்கு But the voice of கொடுக்கப்பட்டது. the archangel ஆனா அந்த தூதனுடைய சத்தமானது, is for the bride that is dead, which has to rise up. பிரதான தூதனுடைய சத்தம் குறிப்பாக கிறிஸ்துவின் மனவாட்டியாய் மரித்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. But the trumpet of God ஆனால் தேவ எக்காலமோ is the time where our hoof or our foot will leave this earth
where we go and meet the Lord in the mid of the நாம் air. இந்த பூமியை விட்டு நம்முடைய பாதம் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆண்டவரை நாம் எங்கே சந்திக்கிறோமோ அந்த இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சத்தமாய் இருக்கிறது. The scripture says, வேதவசனம் the சொல்லுகிறது, dead in Christ shall rise first. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். See, first they will rise up. முதல்ல அவங்க தான் எழுந்திருப்பாங்க. Then we which are alive, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் we shall be changed. அவர் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக நாம் So எடுத்துக்கொள்ளப்பட்டு first happening is the resurrection of the dead. என்ன முதலாவது மரித்தவர்களுடைய உயிர்த்தெழுதல். Even when the resurrection happened, when Jesus Christ cried aloud on the cross of Calvary, அந்த கல்வாரி சிலுவையிலும் கூட அவர் உரத்த சத்தமிட்ட போது many saints they rose from the grave அநேக பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள் திறக்கப்பட்டு அவர்கள் and they appeared unto many, the scripture அவர்கள் says. அநேகருக்கு காணப்பட்டார்கள் என்று வேதவசனத்திலே பார்க்கிறோம். Praise the name of the living God. நாமத்துக்கு Same thing will happen. அதே காரியம் திரும்ப They shall rise first. அவர்கள் தான் முதலாவது எழுந்திருப்பார்கள். They will not appear to everyone, அவர்கள் எல்லாருக்கும் காணப்பட மாட்டார்கள். but they will appear to the bride of Christ that is living at that point in time. அந்த காலத்திலே கிறிஸ்துவின் மனமாட்டியாய் வாழ்கிறவர்களுக்கு மாத்திரம் தென்படுவார்கள். Praise the name of the living God. நாமத்துக்கு மகிமை. Then we which are alive, அந்த பின்பாக உயிரோடு இருக்கிற நாம் we shall be changed நாம் எல்லாம் in மாற்றப்பட்டு the twinkling of an eye. இமை பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு But our going will be at the same time. நம்முடைய போகுதல் எல்லாம் ஒரே நேரமாக இருக்கும். Praise the name of the living God. நாமத்துக்கு Resurrection first, முதலாவது உயிர்த்தெழுதல், transformation next, அடுத்து மறுரூபமாகுதல், going together to meet the Lord. இரண்டுமா ஒன்றாக இணைந்து ஆண்டவரை சந்திக்கிறது. The bridegroom is coming only for the bride, மணவாளன் மணவாட்டிக்காக மாத்திரமே வருகிறார். and only the bride is the one that listens to the shout. அந்த மணவாட்டி என்கிறவள் மாத்திரமே அந்த ஆரவாரத்துக்கு சத்தத்துக்கு செவி That கொடுக்கிறாள். shout is the going forth of the message of அந்த restoration. ஆரவாரத்தின் சத்தம் என்பது அவளுக்கு முன்பாய் கடந்து போகிற சீர்பொருந்தலின் செய்தி. That is the midnight cry. அதுதான் நடுராத்திரியின் சத்தம். Every time the bridegroom speaks to our heart, எப்பொழுதெல்லாம் மணவாளன் நம்முடைய இருதயத்துக்கு நேராக பேசுகிறாரோ you have to understand that is the midnight cry. அந்த நேரம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது நடுராத்திரியிலே கூடு Whenever he is calling us to be restored in all things, எப்பொழுதெல்லாம் நம்ம எல்லாவற்றிலும் சீர்பொருந்து என்று சொல்லி நம்மை அழைக்கிறாரோ it's a midnight cry. அது ஒரு நடுராத்திரியின் சத்தம். Whenever he says, this is the way, walk in it, இதுதான் வழி, இதிலே நடவுங்கள் என்று அவர் நம்மை பார்த்து சொல்லும்போது that's the midnight cry. அதுவும் ஒரு நடுராத்திரியின் சத்தம். The whole message of restoration அந்த முழு சீர்பொருந்தலின் செய்தியும் is saying the bridegroom is coming. மணவாளன் வருகிறார் என்று செய்தியை மாத்திரம் சொல்லுகிறதா Go ye இருக்கிறது. out to meet him. எனவே அவரை சந்திக்க எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். No matter how hard the foolish virgins tried, they cannot. புத்தி இல்லாத கன்னிகள் எவ்வளவுதான் முயற்சி செய்யலாலும் அவர்களால் காண இயலாது. That's why in the field one going up, one left out. அதனால தான் வயலில் இருக்கிற ரெண்டு பேர்ல ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், In the mill one going up, one left out. இயந்திரத்தை அரைக்கிறவர்கள் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார், இன்னொருவர் Maybe the கைவிடப்பட்டார். foolish will see the wise going up. ஒருவேளை அந்த புத்தி இல்லாதவர் பார்க்கலாம், புத்தி உள்ளவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஐயோ போறாங்களே என்னால போக முடியலையே. The mistake is on their part. தவறு அவர்களுடைய பட்சத்தில் இருக்கிறது. Because everyone together they took their lamps to go and meet the bridegroom. எல்லாருமே தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தி மணவாளனை சந்திக்க அவர்கள் கடந்து போனார்கள். But these people had the genuine oil in them that would last them until the time the bridegroom comes. புத்தியுள்ள கன்னிகைகள் தங்களோடு கூட எண்ணெயும் வைத்திருந்தார்கள் மணவாளனை சந்திக்க அந்த கடைசி நேரம் வரைக்கும். That oil அந்த எண்ணெயானது made them to be born again மறுபடியும் பிறக்கும்படியாய் அவர்களை செய்தது. by the incorruptible seed of God. அழிவில்லாத அவருடைய வார்த்தையாகிய வித்து. They built every area of their lives அவருடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் அவர்கள் கட்டினார்கள். according to what the Lord says. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படியாய். They not only heard the shout, அவர்கள் ஆரவாரத்தை கேட்டது they மாத்திரமல்ல, responded to the shout. அந்த ஆரவாரத்துக்கு அவர்கள் மறு உத்தரவு They கொடுத்தார்கள். not only heard the midnight அந்த cry, நடுராத்திரின் சத்தத்தை கேட்டது the மாத்திரமல்ல, wise virgins, the bride of Christ, they புத்தியுள்ள responded கன்னிகைகள், to கிறிஸ்துவின் the midnight cry. மணவாட்டிகள் அந்த நடுராத்திரின் சத்தத்துக்கு பதில் கொடுத்தார்கள். We are all living for that one moment. நாம் எல்லாரும் அந்த ஒரு நொடி பொழுதுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். Twinkling of an eye means less than a second. இமைப்பொழுது என்பது ஒரு வினாடிக்கும் குறைவாக உள்ள நேரம். If we miss that moment, அந்த நேரத்தை நாம் தவறவிட்டோமானால் we have to go through all the dreadfulness. பயங்கரமான காரியங்களுக்குள்ளே நாம் கடந்து போக வேண்டியதாய் Why now is the accepted time. எனவே இன்றைக்கே அனுக்கிரக காலம். Today is the day of salvation. இன்றைக்கே இரட்சணிய நாள். Now is the duration where the midnight cry is going forth.
இந்த நடுராத்திரி சத்தம் கடந்து போய் கொண்டிருக்கிற நாட்களானது இந்த நாட்கள். Now is the time of the shout before the bridegroom comes in the middle. மணவாளன் மத்திய ஆகாயத்திலே வருவதற்கான அந்த ஆரவாரத்தின் செய்தி, சிறுபொந்தலின் செய்தியானது முன்னாடி கடந்து போய் கொண்டிருக்கிறது. May God give us His grace தேவன் தாமே நமக்கு அந்த கிருபையை நமக்கு தரட்டும். to understand the shout that is going forth on this earth. நமக்கு முன்பாக கடந்து போய் கொண்டிருக்கிற ஆரவாரம் இன்னது என்பதை நாம் புரிந்து To understand that midnight cry of this present day and time. இந்த நிகழ்காலத்திலே நேரத்திலே கடந்து போய் கொண்டிருக்கிற நடுராத்திரியின் சத்தம் இன்னது என்பதை நாம் புரிந்து As we lift up our heads, for our redemption is drawing நம்முடைய nigh. மீட்பு சமீபமாய் இருக்கிற நாளே நம்முடைய தலைகளை நாம் நிமிர்ந்து பார்க்க கடவோம். God bless you all in Jesus' name. தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. Let us all